ஓகே. நாங்க மார்க்கெட்டிங்ல கடைசியா பார்க்க வேண்டிய விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன் 13. சரியா? ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லக்குள்ள வந்து நாங்கள் முதலாவது இதில் பார்க்கணும் மீனிங் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது வந்து நாங்கள் சொன்னதானே மார்க்கெட்டிங்கில் வந்து நவீன தொழில்நுட்ப இயந்திரங்களை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சந்தைப்படுத்தலை தான் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். டூல் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கருவிகள் என்ன, இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முக்கியத்துவம். அடுத்தது டெவலப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எப்படி நாங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தந்திரோபாயத்தை வந்து டெவலப்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அதாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொன்னா இந்த மின்னணு சாதனங்கள் இருக்குத்தானே, அதாவது இணையத்தை மேம்படுத்துகின்ற அனைத்து சந்தைப்படுத்தல் முயற்சிகளையும் உள்ளடக்கியது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொல்லுவோம். பாருங்க, the digital marketing encompasses all marketing effort the leverage electrician device in the internet சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நவீன சந்தைப்படுத்தல் வந்து இந்த நவீன தொழில்நுட்பங்களை வந்து பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சந்தை, நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சந்தையை தான் வந்து நாங்கள் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா சந்தையத்தை நாங்கள் சொல்றது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லக்குள்ள அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னு சொல்லி சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ், அதாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள பாருங்க, சோஷியல் மீடியா, அதாவது வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லி சொன்னா நாங்கள் சொல்றது அந்த சமூக வலைத்தளங்கள், அதுகளை தான் சோஷியல் மீடியான்னு சொல்லி சொல்றது. ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், வாட்ஸ்அப்பா இருக்கலாம், அதுகள் எல்லாமே சோஷியல் மீடியாவா தான் இருக்கும். டிசைனிங் டூல், அப்போ டிசைனிங் டூல்னு சொல்லி சொன்னா டிசைனிங் டூல்ஸ்ன்னு சொல்லி சொன்னா ஸோ அதாவது வந்து அதுவும் வந்து அது என்ன சொல்றது, அந்த ஒவ்வொரு கருவிகள் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அடுத்து இமெயிலிங் மார்க்கெட்டிங். இப்போ இமெயில் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொன்னா நாங்கள் இப்போ என்ன சொல்றது, மின்னஞ்சல் மூலமா வந்து தொடர்புகள் கொண்டு, இப்போ ஒரு கஸ்டமரை வந்து நாங்கள் ஒரு எங்களோட இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது தான், அப்போ நான் அவங்களுக்கு ஒரு மின்னஞ்சல் மூலமா வந்து மெயில் போடுறது அந்த மாதிரி. இ காமர்ஸ் ஓ கோஆபரேட் வெப்சைட், அப்போ இ காமர்ஸ்னா இலத்திரனியல் வர்த்தகம்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது கொள்வனவாளரும் விற்பனையாளரும் நேரடியாக தொடர்பு கொள்ளாது நவீன செயல்முறைகளை பயன்படுத்தி நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி வந்து கொள்வனை விற்பனையில வந்து ஈடுபடுறது தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா இந்த இ காமர்ஸ்ன்னு சொல்லி சொல்றது. மொபைல் மார்க்கெட்டிங்கோ மொபைல் ஆப், அதாவது வந்து மொபைல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லாட்டி மொபைல் ஆப்ஸ்ன்னு சொல்லி சொன்னா இப்போ நாங்கள் பாருங்க, இப்போ பேங்க்ஸ் இப்போ அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ஸோ அந்த சர்வீஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள நாங்கள் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு ஆப் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமா வந்து இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டா ஹெச்என்பி இன்சூரன்ஸ், ஹெச்என்பி ஜெனரல் இன்சூரன்ஸ், டிஜிஐன்னு சொல்லியிருக்கு. இது இப்போ பேங்க்ஸ் எடுத்துக்கொண்டா என்எஸ்பி அக்கௌண்ட், அதாவது ஹெச்என்பி பேங்க் எடுத்துக்கொண்டா ஹெச்என்பி டிஜிட்டல்னு சொல்லி ஆப். ஸோ இந்த மாதிரி ஆப் மூலமா வந்து நாங்கள் எங்களோட சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது வந்து மெசேஜ் பிளாட்ஃபார்ம். இப்போ மெசேஜ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி சொன்னா நாங்கள் அந்த பண்ற எஸ்எம்எஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தான் மெசேஜ் பிளாட்ஃபார்ம் சொல்லி சொல்றோம். அடுத்தது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லி சொன்னா எஸ்சிஓ, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்ப சர்ச் இன்ஜின் வெப்சைட்ஸ் அந்த மாதிரியான தளங்களை தான் சர்ச் இன்ஜின். அடுத்தது இப்போ பேப்பர் கிளிக்னு சொல்லி சொன்னா அந்த பில் அந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட்ஸ் அந்த மாதிரி. அடுத்தது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லி சொன்னா இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்காக வந்து அந்த சந்தைப்படுத்தலை வந்து உருவாக்குறது. அடுத்தது வந்து அப்லேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலாக வந்து நவீன சந்தைப்படுத்தக்கூடிய அதாவது வந்து நவீன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ்ன்னு சொல்லி சொன்னா இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா அவங்களால வந்து எழுதக்கூடியதா இருக்கும். ஓகே, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் அதாவது இதுகள் எல்லாமே வந்து அந்த யூடியூப் அதுகள் எல்லாமே. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ். இந்த பாருங்க, ஸோ இதுதான் வந்து இந்த அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து இதெல்லாம் அந்த மெயில் வாரது அந்த மாதிரியான விஷயங்கள்.
சரியா? ஸோ இது வந்து சர்ச் இன்ஜின் பார் http.com பிராண்ட். இதுதான் சர்ச் இன்ஜின் பார்ன்னு சொல்றது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பீப்பிள்ஸ் பேங்க். அதாவது வந்து இப்போ மொபைல் ஆப் அந்த மாரியான அந்த மூலமா. இந்த பீப்பிள்ஸ் வெப் மொபைல் பேங்கிங் பீப்பிள் வெப் பர்சனல். சரியா? ஸோ இது வந்து நாங்க சொல்றது வந்து சர்ச் இன்ஜின்னு சொல்லி. ஸோ சர்ச் இன்ஜின்ல அந்த கீல்ஸ் அந்த கம்பெனி அவங்களுக்குன்னு சொல்லி அந்த வெப் பேஜ் அந்த மாரியான விஷயங்கள்ல வந்து அ காணப்படுறதுக்கான உதாரணங்கள். ஓகே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது நவீன இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டின் முக்கியத்துவம் என்னன்னா, விரைவான மற்றும் எளிதான அணுகுதல். அதாவது வந்து விரைவான சேவையா இருக்கும். விரைவான சேவையா இருக்கும். அதனால வந்து எங்களுக்கு இலகுவா சரியா? ஸோ இலகுவானதா இருக்கும். அதுதான் இந்த ஈசிஎஸ்எஸ்ன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் மெஷரபிள். எங்களுக்கு வந்து இந்த அதாவது வந்து இந்த இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா வந்து எங்களுக்கு கிரயங்கள், செலவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து மெஷர்மென்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஓகே எங்களுக்கு இவ்வளவு தான் காஸ்ட் இருக்கு இதுல. ரொம்ப கம்பேர் பண்ணக்குள்ள மத்த மார்க்கெட்ஸ விட கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது டிஜிட்டல் இல்லாம இப்ப நான் சொல்லுவேன் நவீனம் இல்லாம மரபு ரீதியான முறையில மார்க்கெட் செய்றோம்னு சொல்லி, சந்தைப்படுத்தல் செய்றோம்னு சொல்லி, அதுகளுக்கான செலவெல்லாம் ரொம்ப கூடுதலா இருக்கும். குளோபல் ரீச். இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்ன்னு சொல்லக்குள்ள எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, கூடிய அளவு வந்து இந்த நவீன தொழில்நுட்பங்கள வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி நவீன தொழில்நுட்பங்கள யூஸ் பண்றனால வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது வந்து இப்ப குளோபல் ரீச் ஆகுது. அதாவது இப்போ உள்நாட்டோர் மட்டும் இல்ல, வெளிநாட்டோர் சர்வதேச ரீதியா குளோபல் ரீச் ஆகுது. அடுத்தது வந்து பெர்சனலைசேஷன். அதாவது தனிப்பயனாக ஒரு தனியான ஒரு நபருக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இது பெரிதும் டிஜிட்டல் மார்க்கெட். இப்ப நான் எனக்கு தேவையானத வந்து நான் ஆன்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னா, அது எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியான ஒரு நன்மைய தருது. அடுத்தது சோசியல் கரன்சி எஃபெக்ட். சோசியல் கரன்சி எஃபெக்ட்ன்னு சொல்லி சொன்னா, இது சமூக ரீதியான வந்து அப்ப எல்லாரோடையும் இன்னொருத்தர் வந்து தொடர்பு பண்ண வைக்கிறது. இப்ப நாங்க இருக்கிறப்ப இந்த Facebookஆ இருக்கலாம், Instagramஆ இருக்கலாம். ஸோ ஸோ இதுகள் எல்லாமே வந்து ஒரு தொடர்பு கொள்ள வச்சுக்கொள்ளும். ஸோ அதன் மூலமா வந்து நாங்க நெறைய பேர் வந்து சந்தைப்படுத்துனர்கள் வந்து அடையாளம் கண்டுகொள்ளலாம். பிராண்ட் என்கேஜ்மென்ட். இதத்தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பிராண்ட் ஈடுபாடுன்னு சொல்லி சொல்றது. ஸோ இதுகள் தான் வந்து நார்மலா வந்து அதாவது வந்து இப்ப பிராண்ட் என்கேஜ்மென்ட் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட் மூலமா இப்ப நெறைய பேர் வந்து ஓகே இப்போ பாருங்க இப்போ ஒரு Facebookல நீங்க போனா கூட வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு YouTubeல ஏதாவது பார்க்கக்குள்ள கண்டிப்பா வந்து அந்த ஏதாவது ஒரு அட்வர்டைசிங் ஒண்ணு போகும். ஸோ அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ Facebookங்கள்ல போனாலும் Facebookல ஏதாவது ஒரு கம்பெனிய பத்தி அட்வர்டைஸ்மென்ட்டோ, மார்க்கெட்டிங்கோ ஏதாவது ஏதாவது வந்து அ என்ன சொல்றது? அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிராண்ட் என்கேஜ்மென்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த மாரியான விஷயங்கள வந்து எழுதலாம். சரியா? ஆ அடுத்தது வந்து எங்களுக்கு சரியான தீர்மானங்கள், டிசிஷன்கள் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா எடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து அ என்ன சொல்றது? செயல்முறைகள் அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நல்ல எஃபிஷியன்சியா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஆ மத்தது வந்து எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய அளவு வந்து தேடிக்கொள்ள கூடியதா இருக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து இன்ஃபர்மேஷன் நிறைய அளவு கெதர் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஓகே. அடுத்தது பாருங்க, டெவலப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து நாங்க இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்றோம். அப்ப முதலாவது டெவலப் பண்ணக்குள்ள வந்து பாருங்க, நாங்க இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி முதலாவது வந்து கீழ வந்திருக்கு இன்டர்னல் இன்ஃப்ளூயன்ஷன், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஷன். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்ட நாங்க ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொன்னா, நாங்க இன்டர்னல் உள்ளக ரீதியான தாக்கங்களும் இருக்கு, வெளியக ரீதியான இன்ஃப்ளூயன்ஷன்னு சொல்லி சொல்றது. அப்போ அதாவது வந்து இப்ப அழுத்தம்னு சொல்லி சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஷன்னு சொல்லி சொல்றது. அப்போ உள்ளக ரீதியான அழுத்தத்த வந்து லைட் ப்ளூல வந்து தந்துருக்காங்க. அதுதான் கோஆப்பரேட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்க முன்னுக்கு நாங்க பார்க்கணும் எங்கட வந்து நிறுவனத்தின்ற நோக்கம் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி. அதாவது இப்ப நிறுவனத்தின்ற நோக்கம் வந்து இப்ப உதாரணம் சொல்லுங்க வந்து கூடுதலா கஸ்டமர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட் வந்து யூஸ் பண்றது குறைவு. ஸோ அவங்க வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் தான் போறாங்கன்ட்டு சொல்லி சொன்னா, நாங்க கண்டிப்பா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த என்ன சொல்றது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தான் அந்த என்ன சொல்றது? அந்த
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம ட்ரெடிஷனல் மார்க்கெட் தான் போகணும். அதுதான் கோஆப்பரேட் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. அடுத்தது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் சொல்லி இருக்கு. அப்ப இந்த நிறுவனத்துக்குன்னு சொல்லி சிலர் ஃபாலோ பண்ணக்கூடிய சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் இருக்கு. இப்ப அந்த நிறுவனம் சாதாரண ஒரு நிறுவனமா இருக்குது. அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராபிக்கல் ஏரியாக்குள்ள இருக்குன்னா, அது உண்மையாலுமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கலாம். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். வெளியக தாக்கங்கள்னு சொல்லி பார்க்கல. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிமாண்ட். அதாவது சந்தைப்படுத்தல், சந்தை கட்டமைப்பு மற்றும் அந்த சந்தைப்படுத்தலுக்கான கேள்வி எப்படி இருக்கு? அதாவது உங்களுடைய பொருட்கள் அப்படி சேவை வந்து சமூகத்தின் மத்தியில அதிக அளவு பேசப்படுது, அதிக அளவு தாக்கம் செலுத்துதா? ஸோ அதிக அளவு அத வந்து பார்வையிடுறாங்கன்னா, அப்ப என்னன்னு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து மூவ் ஆகலாம். காம்படிட்டர்ஸ் அதாவது போட்டியாளர்கள் இந்த மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஃபாலோ பண்றாங்களா? ஸோ அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து எமர்ஜிங் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். அதாவது வந்து வெளிய சொல்லக்கான்னு பார்க்கக்குள்ள, உண்மையாலுமே இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா? த்ரெட்ஸ் இருக்கா? இப்ப வந்து இப்ப கொரோனா டைம்லேல வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அதிக அளவு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. சரியா? ஸோ அதே மாரி வந்து ஒரு சில நேரம் சம்டைம்ஸ் த்ரெட்ஸா இருக்கலாம். அதாவது ஆட்கள் வந்து நம்ப மாட்டாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஒரு கஸ்டமர்ட இன்ஃபர்மேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஷேர் ஆகும். ஸோ பாஸ்வேர்டா இருக்கலாம், எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸா இருக்கலாம். நெறைய இடங்களுக்கு ஷேர் ஆகும். ஸோ அது ஒரு ரிஸ்க்கான விஷயம். இதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெவலப்மென்ட் ஸ்ட்ராட்டஜில வந்து பார்க்கக்கூடிய இன்டர்னல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ டெவலப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி. அப்ப நாங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிய டெவலப் ஆகணும்னா, முதலாவது வந்து என்னது கோஆப்பரேட் பிசினஸ் பிளான். எங்கட வந்து நிறுவனத்தின்ட வந்து நாங்க திட்டத்த வந்து பார்க்கணும். கோஆப்பரேட் பிசினஸ் பிளான். சரியா? அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜி. அதுதான் ஆனுவல் மார்க்கெட்டிங் பிளான். அதாவது வந்து வருடாந்த சந்தைப்படுத்தல் திட்டம். ஆனுவல் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் பிளான். அதாவது வருடாந்த சந்தைப்படுத்தல் தொடர்பாடல் திட்டம். அதுக்கப்புறம் தான் வந்து கேம்பிங் 1, கேம்பிங் 2, கேம்பிங் 3ன்னு சொல்லி நாங்க அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பிங்க வந்து வச்சு கொண்டு போவோம். சரியா? ஸோ அப்படி வைக்கும் பொழுது அது அது வந்து கண்டிஷன் த டிஜிட்டல் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ். நாங்க கண்டிப்பா கன்டினியூஸா வந்து நாங்க இந்த சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் இந்த Facebook, WhatsApp, Viber, YouTube இதுங்கள்லாம் அடிக்கடி அப்டேட்டா இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? ஸோ இந்த இந்த கேம்பிங் 1, கேம்பிங் 2, கேம்பிங் 3 கீழ தான் வந்து டிஜிட்டல் கேம்பிங் 1, டிஜிட்டல் கேம்பிங் 2, டிஜிட்டல் கேம்பிங் 3ன்னு சொல்லியிருக்கு. இதுதான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது டெவலப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சரியா? ஓகே. அடுத்தது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ். இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ்னா சாரி லேண்ட்ஸ்கேப் அனலைஸ் த ஸ்வொட் அனலைசிஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க இந்த லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க ஒரு விஷயத்த வந்து உன்னிப்பா பார்க்கக்குள்ள வந்து நாங்க என்னைக்குமே வந்து இப்ப என்ன சொல்றது? ஃபுல்லா லேண்ட்ஸ்கேப்ன்னு சொல்லி சொன்னா, ஃபுல்லா ஓவராலா. அதாவது வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது? அ ஓகே லேண்ட்ஸ்கேப்ன்னு மட்டும் இல்லாம ஃபுல்லா ஓவராலா பார்க்கணும். அடுத்தது ஸ்வொட் அனலைஸ். அதாவது ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்ஸ். இந்த 4 விஷயத்தையும் வந்து நாங்க ஒரு மார்க்கெட்டிங் ஒரு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ் செய்யக்குள்ள சாரி கவனிக்கணும். அடுத்தது வந்து எஸ்டாப்ளிஷிங் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நோக்கங்கள் என்ன இருக்கு? ஓகே. இப்போ உண்மையாலுமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எவ்வளோ பேர ரீச் ஆக்கணும்? எவ்வளோ சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கணும்? எவ்வளோ மார்க்கெட் ஷேர கூட்டணும்? குளோபலைசேஷன வந்து எப்படி இன்வால்வ் ஆகணும்? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இன்கிரீஸ் ஆகும்? ஸோ அதுகள் தான் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்தது டிஃபைனிங் த டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் கிரியேட்டிங் பையர் பெர்சன். அப்ப அதாவது வந்து அடுத்தது வந்து இலக்கு பார்வையாளர். அதாவது வந்து நாங்க இப்ப இலக்கு வாடிக்கையாளர்கள்ன்னு சொல்லி சொல்றோம் தானே. இலக்கு வாடிக்கையாளர்கள வந்து வரையறுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த பர்ச்சேஸ் பண்றவங்களோட வந்து பெர்சனாலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணும். அதுதான் வந்து இந்த கிரியேட்டிங் த பையர் பெர்சனாலிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து கொள்வனவு செய்பவர்கள்ட்ட வந்து தனிமனித ஆளுமையை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி. அடுத்தது கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து
இப்ப நாங்க ஏதாவது வந்து இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு கன்டென்ட் மூலமா வந்து நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கோவிட் நைட்டா இருக்கலாம், அந்த அரகல டைமா இருக்கலாம். ஸோ அப்படி அந்த மாரியான இப்ப இந்த வெள்ளப்பெருக்கு அந்த மாரியான டைம்கள் வந்து நாங்க எப்படி இந்த கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ் வந்து சக்சஸ் பண்றோம். அடுத்தது செட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வந்து செட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொன்னா முக்கியமா என்னென்ன அதாவது வந்து செயற்பாடுகள், என்னென்ன செயல்திறன்கள்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து எக்ஸிக்யூட் த பிளான். அப்புறம் தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னா, திட்டத்த வந்து என்ன செய்யணும்னா செயல்படுத்தணும். அடுத்தது அனலைஸ் அண்ட் எட்ஜஸ். அப்ப இந்த திட்டத்த செயல்படுத்தின பிறகு நாங்க அத என்ன செய்யணும்னா, திட்டத்த பகுப்பாய்வு செய்யணும். அப்புறம் அது வந்து ஏதாவது குறைகள் இருந்தா அத நிவர்த்தி செஞ்சு குடுக்கணும். அந்த மாரி அனலைஸ் அண்ட் எட்ஜஸ் சொல்லி சொல்றது. இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ்ல முதலாவது லேண்ட்ஸ்கேப் அனலைஸ் அண்ட் ஸ்வொட் அனலைசிஸ். ஓ எஸ்டாப்ளிஷிங் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். அடுத்து டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கணும். அப்புறம் கன்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். செலக்ட் த சேனல், செட் அ செட் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அடுத்தது எக்ஸிக்யூட் பிளான், அடுத்தது வந்து அனலைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். 1 மினிட். ஓகே. பாருங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து முதலாவது வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது மெனி கம்பெனிஸ் ஆர் யூஸ் டு ப்ரமோட் தியர் ப்ராடக்ட் ஆர் பிராண்ட் த்ரூ த டிஜிட்டல் சேனல். அதாவது டிஜிட்டல் சேனல் மூலமா வந்து நாங்க வந்து என்ன செய்றோம்னு சொன்னா, நாங்க எங்களோட பொருட்கள், சேவைகள வந்து விற்பனை செய்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி. அடுத்தது வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் இடையிலான டிஃபரெண்ட் இருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்னைக்குமே டிபெண்ட் த டெக்னாலஜி. தொழில்நுட்பத்த வந்து அடிப்படையாவே பேஸ் ஆகி தான் இருக்கும். ஆனா ட்ரெடிஷனல் வந்து அப்படி இல்ல. அது வந்து டெக்னாலஜி டிபென்சிவ் ஆக்காது. இது வந்து காஸ்ட் வந்து எஃபெக்டிவ்னஸா இருக்கும். அதாவது நாங்க சொன்னது தானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து கிரயம் என்னைக்குமே வந்து குறைவா இருக்கும். இதே ஆனா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்னா இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொல்றது வந்து இப்ப டெலிவிஷன், ரேடியோ, பேப்பர்ஸ், அந்த பில் போர்ட் அந்த மாரியான விஷயங்கள் தான். சரியா? எக்ஸ்பென்சிவ் கூடயா இருக்கும். அடுத்தது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, அட்ராக்ட் பண்ண கொள்ள முடியும் டிஜிட்டல்ல. இங்க ட்ரெடிஷனல்ல வந்து லிமிட்டேஷன். அது என்ன லிமிட்டேஷன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க வந்து ஏதாவது அட்வர்டைசிங்கோ, சேல்ஸ் ப்ரமோஷனோ ஏதோ செஞ்சா, சம்டைம்ஸ் எல்லா இடமும் செய்வோம். பட் இருந்தாலுமே வந்து சம்டைம்ஸ் ஒரு சில இடங்கள்ல வந்து செய்ய விடாம போவும். ஆனா இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லக்குள்ள ஓவரால் எல்லாமே வந்து கவர் ஆகுற மாரி தான் இருக்கும். அதுதான் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது வெரைட்டி ஆஃப் சோர்ஸ். அதாவது வந்து வெரைட்டி ஆஃப் சோர்சஸ்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க உண்மையாலுமே இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா செய்யும் பொழுது, எங்களுக்கு வந்து பல்வேறு வகையான வளங்கள பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இது வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வந்து அப்படி எங்களுக்கு வளங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாரி விஷயங்கள் இருக்கு. சரியா? ஸோ அடுத்து ரிசல்ட்ஸ் கேன் பி மெஷர். ரிசார்ட் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா வந்து எங்களுக்கு வந்து தகவல்கள வந்து அளவிட்டுக் கொள்ள முடியும். ஓகே. எங்களுக்கு உண்மையாலும் இப்ப நாங்க ஒரு டிவில வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டா, எவ்வளவு நேரம் அட்வர்டைஸ்மென்ட் போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு YouTubeல வந்து ஒரு அட்வர்டைசிங் போட்டா, அந்த எத்தன வியூ ஆகியிருக்கு, எத்தன டியூரேஷன்ல பார்த்திருக்காங்க, எவ்வளோ பேர் அது விரும்புறாங்க, அந்த மாரியான விஷயங்கள். அதுதான் வந்து ரிசல்ட்ஸ் கேன் பி மெஷர்ட்ன்னு சொல்லி சொல்றோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதே ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல ரிசல்ட்ஸ் கேன் நாட் பி மெஷர்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து எங்களால வந்து அறிஞ்சு கொள்ள முடியாது. சரியா ஒரு ரிசல்ட்ஸ் அதாவது வந்து வெளியீடு வந்து எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சரியா? அடுத்தது லோ ட்ரஸ்ட். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஏன் லோ ட்ரஸ்ட்ன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் வந்து அந்த பொழுதுபோக்குக்காக வந்து பொய்கள் அந்த மாரியான விஷயங்கள் வந்து உருவாகும். ஸோ அதுதான் வந்து அங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லோ ட்ரஸ்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதே ஹை ட்ரஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப இதுவரைக்கும் அப்படி எதுவுமே பொய்கள் நடந்ததில்ல. ஸோ ஜெனுவினா அந்த மார்க்கெட்டிங் விஷயம் வந்து நடைபெறும். ஸோ இதுதான் வந்து
என்ன சொல்றதுன்னு சொன்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வித்தியாசம். சரியா? அடுத்தது வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இன்பவுண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அவுட்பவுண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கு. Inbounding the ensure that your customer, the prospect, the find your online by increasing organization viability through social media, site, blog, search engine. ஸோ இதுதான் வந்து நாங்க இன்பவுண்ட்ன்னு சொல்றது. ஓகே. ஸோ இதே வந்து நாங்க அவுட்பவுண்ட்ன்னு சொன்னா the familiar type of the traditional communication media that have been used for years, such as a billboard, email marketing, TV, radio, print advertisement. ஸோ இப்ப இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங்ன்னு சொல்றது வந்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் கன்சிடரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து இன்பவுண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இன்பவுண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா சோசியல் மீடியா, அந்த சைட்ஸ், பிளாக், சர்ச் இன்ஜின் அதை பயன்படுத்தி இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம். அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது வந்து the familiar type of the traditional communication media that have been used for years, such as billboard, email. இப்ப இது வந்து நாங்க இந்த அவுட்போர்ட்ன்னு சொன்னா, அந்த பில்போர்ட், இமெயில் மார்க்கெட்டிங், டிவி, ரேடியோ, பிரிண்ட் இதுகள் எல்லாமே இந்த ட்ரெடிஷனல் தான் வந்து நாங்க அவுட்போர்ட் மார்க்கெட்டிங் கன்சிஸ்ட்ன்னு சொல்றோம். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து நாங்க இந்த இன்பவுண்ட வந்து 3ஆ பிரிக்கிறோம். பெய்ட் மீடியா, ஓன் மீடியா, ஏர்ன் மீடியான்னு சொல்லி. இந்த இன்பவுண்ட வந்து நாங்க 3 வகையா பெய்ட் மீடியா, ஓன் மீடியா, ஏர்ன் மீடியா. பெய்ட் மீடியான்னா இஃப் யூ பே த டிஸ்ப்ளே கான்ட் இட்ஸ் அ பெய்ட் மீடியா. அதாவது Google Adsல வந்து டிஸ்ப்ளே அதுதான் பெய்ட் மீடியா. Google Adsல வந்து எங்கட ஏதாவது போடுது. சரியா? ஓன் மீடியான்னா இஃப் யூ ஹேவ் அ ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கன்டென்ட் இட்ஸ் த ஓன் மீடியா. ஸோ அதாவது வந்து இப்ப எங்களுக்குன்னு சொல்லி இப்ப யூடியூப் சேனல் தனிப்பட்ட முறையில எங்களுக்கு இருக்கு. Facebook, Instagram. ஸோ தனிப்பட்ட முறையில தங்களுக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு வழக்குல பயின்றதுக்காக தகவல்கள பரிமாற்றத்துக்காக உருவாக்குறது தான் இந்த ஓன் மீடியான்னு சொல்றது. அடுத்தது வந்து ஏர்ன் மீடியான்னா இஃப் அதர் பீப்பிள் டாக் அபௌட் கேனாட் பி ஏர்ன் த மீடியா. அதாவது வந்து இதுதான் ஏர்ன் மீடியா. இந்த பீப்பிள் டாக் அபௌட் யூ கேன் ஸோ கன்டென்ட் இட்ஸ் ஏர்ன் மீடியா. ஸோ ஏர்ன் மீடியாவுக்கான உதாரணங்கள் வந்து பாருங்க. இந்த லைக் ரிப்போர்ட் அந்த மாதிரியான Facebook எல்லாம். தம அப்ப அதாவது வந்து இந்த ஏர்ன் மீடியான்னு சொன்னா, இப்ப நாங்க போடுற ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மென்ட், நாங்க போடுற ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்த வந்து இன்னொருத்தர் ஷேர் பண்றது, இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த ஏர்ன் மீடியான்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? அடுத்தது வந்து இந்த டிஜிட்டல் மீடியா சேனல்ஸ் கொஞ்சம் இருக்கு. அதாவது வீடியோ, YouTubeஆ இருக்கலாம், Facebookஆ இருக்கலாம், Instagramஆ இருக்கலாம், அந்த மாரி. WhatsApp அதுகள் எல்லாமே. சோசியல்னு சொன்னா அதாவது வீடியோஸ், அதாவது Facebook, Instagram அண்ட் LinkedIn, Twitter. டிஸ்ப்ளே வந்து Google டிஸ்ப்ளே ஆட்ஸும் இருக்கு. டைரக்ட் டிஸ்ப்ளே ஆட்ஸும் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்தது வந்து இமெயில் மார்க்கெட்டிங்னா, இமெயில் மார்க்கெட்டிங் கேம்பிங் லோ காஸ்ட் AdSense. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இமெயில் மார்க்கெட்டிங். கேம்பிங் த லோ காஸ்ட். அதாவது வந்து இப்ப நாங்க இமெயில் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லக்குள்ள, இப்ப எங்கள்ட்ட ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அதெல்லாம் இது தேவைன்னு சொன்னா, நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த இமெயில் மார்க்கெட்டிங் தான் சொன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டும் குறைவா இருக்கும். அது வந்து ஈஸியாவும் இருக்கும். சரியா? அதாவது வந்து இப்ப எங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து நாங்க கூட ஒருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணி, ஆ ரெக்கார்ட் பர்ப்பஸ்க்காக வச்சுக்கொள்ளவும் முடியும். இதுதான் இமெயில் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து சர்ச் த எஸ்சிஓ, எஸ்சிஓ அண்ட் எஸ்இஇ. ஓகே. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இந்த எஸ்சிஎம்ன்னு சொல்றாங்க. அந்த எஸ்சிஓ பிளஸ் எஸ்சிஏ தான் வந்து எஸ்சிஎம்ன்னு சொல்லி சொல்றது. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஆ சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். சரியா? ஸோ அப்ப இங்க எஸ்சிஓன்னு சொன்னா சர்ச். அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், சர்ச் இன்ஜின் அட்வர்டைசிங். ஸோ இதுதான் வந்து இந்த என்ஜின் மார்க்கெட்டிங் எஸ்எம்இன்ட வந்து வரைவிலக்கணம். ஓகே. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ
அதாவது வந்து டைரக்ட் பாருங்க. இந்த ஸோ இதுக்கு தான் வந்து நார்மலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரியா? ஓகே. அடுத்தது இன்ட்ரோடக்ஷன் டூ த மார்க்கெட்டிங் பிளான். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டூ த மார்க்கெட்டிங் பிளான்னு சொன்னா, நாங்க முதலாவது வந்து அதாவது சந்தைப்படுத்தல் திட்டத்த வந்து வரையறுக்கிறது தான் இன்ட்ரோடக்ஷன் டூ த மார்க்கெட்டிங் பிளான்ஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதாவது வந்து சந்தைப்படுத்தல் திட்டம் வந்து பொதுவா வந்து இப்ப நாங்க இதுக்குள்ள பார்க்க போறோம் கன்டென்ட் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிளான் சந்தைப்படுத்தல் திட்டம், எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, அந்த உண்மையான சம்மரி, சிட்யூவேஷன் அனலைஸ் அதாவது சிட்யூவேஷன் சொன்னா சூழ்நிலைய வந்து நாங்க மதிப்பாய்வு செய்யணும். ஸோ ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதாவது சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம் என்ன இருக்கு? மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட் அதாவது சந்தைப்படுத்தல் கலவைகள் என்னென்ன இருக்கு? ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன் அதாவது நிதி ரீதியான தாக்கங்கள் என்ன மாரின்னு சொல்லி. ஸோ அடுத்தது வந்து இம்ப்ளிமென்டேஷன் கண்ட்ரோல் அதாவது வந்து அதாவது வந்து இம்ப்ளிமென்டேஷன் அத நாங்க இம்ப்ளிமென்டேஷன் பண்ண பிறகு கட் அ என்ன சொல்றதுன்னு சொன்னா கற்றுக் கொடுக்கும் இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் த கண்ட்ரோல் எங்களால வந்து கட்டுப்படுத்த முடியுமா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ த மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஓகே. ஸோ முதலாவது வந்து த மார்க்கெட்டிங் பிளான் யூசுவலி கன்டெயின்ஸ் த ஃபாலோவிங் செக்ஷன். 1 மினிட். ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லி வந்து அ நாங்க என்ன செய்றோம்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்டிங் பிளான் யூசுவலி கன்டெயின் த ஃபாலோவிங் செக்ஷன். இப்போ ஒரு சந்தைப்படுத்தல் திட்டம் தயாரிக்கக்குள்ள முதலாவது எக்ஸிகியூட்டிவ் சம்மரி இருக்கணும். அதத்தான் நாங்க கண்டிப்பா வந்து அதாவது நிர்வாக சுருக்கம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது சிட்யூவேஷன் அனலைசிஸ் சூழ்நிலை பகுப்பாய்வு. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சந்தைப்படுத்தல் உத்தி இருக்கணும். அடுத்தது மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ் அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட் சந்தைப்படுத்தல் உத்திகள் அல்லது அதை சந்தைப்படுத்தல் கலவை கூறுகள்னு கூட நாங்க சொல்லுவோம். ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன் அதாவது நிதி கணிப்பு. ப்ரொஜெக்ஷன் சொன்னா கணிப்பு. அதாவது நிதி பிளானிங்ன்னு பட்ஜெட் பிளானிங்ன்னு சொல்லி சொல்லுவோமே. அடுத்து இம்ப்ளிமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். அதாவது இம்ப்ளிமென்டேஷன் கண்ட்ரோல்ன்னு சொன்னா செயல்படுத்தல் மற்றும் கட்டுப்பாடுகள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லி நாங்க நார்மலாவே சொல்றது. அப்ப நிறுவனத்துக்கு வந்து முதலாவது வந்து இப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. அப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்னு சொல்லி சொல்லக்குள்ள ஹவ் டூ ரைட் த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி ஃபார் த மார்க்கெட்டிங் பிளான். ஒரு மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி சொல்லும்போது ஒரு சந்தைப்படுத்தல் திட்டம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து அந்த சந்தைப்படுத்தல் திட்டத்துல வந்து ஓகே. அப்ப இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்னு சொல்லி சொல்லக்குள்ள நாங்க முதல்ல இந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி வந்து நாங்க எப்படி எழுதணும்? ஒரு நிறுவனம் வந்து for the senior manager who will study the approve the marketing plan and executive summary cover the market prospect of marketing ப்ராஸ்பெக்ட், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ். அதாவது வந்து சந்தைப்படுத்தல் திட்டத்த வந்து நாங்க படிக்கக்குள்ள, சந்தைப்படுத்தல் திட்டத்த வந்து நாங்க பார்க்கும் பொழுது, அதுவும் மூத்த மேலாளர்கள், அதாவது வந்து இப்ப நாங்க சொல்லுவோம் இப்போ நிறுவனத்தில மேனேஜரோ, சீனியர் மேனேஜரோ, அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டிங் மேனேஜரோ அப்படி இருப்பாங்க தானே. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நிர்வாக சுருக்கம் ஒண்ணு குடுக்கணும். எக்ஸிகியூட்டிவ் சம்மரி ஒண்ணு. ஓகே இதுதான் எங்கட மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லி. ஸோ அந்த மார்க்கெட்டிங் பிளான்க்குள்ள கண்டிப்பா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா
என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முதலாவது வந்து சந்தை வாய்ப்புகள். அதாவது மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு? அடுத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன இருக்கு? அடுத்தது எங்களோட மார்க்கெட்டிங்ல நோக்கங்கள். அதாவது ஃபைனான்சியலா வந்து நாங்க என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன இருக்கு? ஸோ அடுத்தது இல்லாம வந்து என்ன சொல்றது? ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கு? ஸோ அடுத்தது மார்க்கெட்டிங்ல இருக்க பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு சந்தைப்படுத்தலுக்கு தேவையான தகவல்கள் வந்து எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்க வெவ்வேறு செப்பரேட்டா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும். ஸோ அதத்தான் வந்து அங்கன சொல்றாங்க. ஸோ ரைட் த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி த எண்ட் முதலாவது. 2வது மார்க்கெட்டிங் பிளான் ஆஃப் த ஹைலைட்ஸ். அது முக்கியமான மார்க்கெட்டிங் திட்டங்கள வந்து நாங்க ஹைலைட் பண்றோம். அடுத்தது பக்கெட் வித் டேட்டா. அதாவது எங்கள்ட்ட இருக்க தகவல வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதுகள வந்து மென்ஷன் பண்ணிக்கொண்டு போணும். யூஸ் த சம் டோன் ஆஸ் யூர் போர்ட். யூஸ் த சேம் டோன் ஆஸ் யூர் போர்ட். ஸோ நாங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி எப்படி நாங்க இந்த முகாமையாளர்களுக்கு சந்தைப்படுத்தல் முகாமையாளருக்கு குடுத்தனோ, அதே தான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த 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 போர்ட் அதாவது ஒரு நிறுவனம்க்கான நிறுவனத்தில போர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். மார்க்கெட்டிங் பிளான் ரிமைனிங் இன்ஃபர்மேஷன் த எக்ஸ்பேண்டட் இன்டூ த டிஸ்னி பார்ட். அதாவது வந்து ஓகே. அதாவது இந்த சந்தை எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு சொன்னாலே வந்து நார்மலா வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் ஒரு நிறுவனம் வந்து எப்படி இந்த சந்தைப்படுத்தல் தகவல்கள கொண்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கி இருக்கணும். ஓகேயா? ஸோ 1 மினிட் 1 மினிட். பாருங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளான் ஒண்ணு நாங்க செய்யக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து என்னன்னு சொன்னா, எங்களோட வந்து முதலாவது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ நாங்க அந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியில தான் வந்து கண்டிப்பா வந்து நாங்க என்ன செய்ய போறோம் இந்த மார்க்கெட்டிங் பிளான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்க. இப்ப முதலாவது சொல்றேன். I have to prepare the assignment integration about the corporate planning of general operation in insurance industry that have selected locally operation company, H&B company, and explain the following information. A detailed introduction selected the insurance company, clear understanding, vision, mission, brief of situation analysis. இப்ப நான் படிச்சு அந்த ஆர்டர்ன்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் முதலாவது சொல்றோம். அடுத்தது வந்து கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ, கம்பெனியோட அந்த நாங்க சொல்ற அந்த வேல்யூ செயின் அனலைசஸ், VIRO மாடல். ஸோ இந்த மாரி என்ன சொல்றது? இந்த ப்ராடக்ட், பிசினஸ் லைன் அதுகள் எல்லாமே சொல்றோம். அடுத்தது வந்து பாருங்க, நாங்க இந்த மேக்ரோ என்வைரன்மென்ட், இந்த பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ பத்தி நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்தது வந்து கம்பெனியோட ஸ்வொட் அனலைசிஸ், ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டீஸ். அடுத்தது வந்து பாருங்க, மினிஸ் ஆஃப் த ஃபைண்ட் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் த HNB ஸ்ட்ராட்டஜிக், டெக்னிக்கல், மார்க்கெட்டிங், ஆப்ஜெக்டிவ் அண்ட் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதுகள சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து மார்க்கெட்டிங் மிக்ஸ் என்ன மாரி? ஸோ செக்மென்ட் டார்கெட்டிங். ஸோ இதுகள் எல்லாத்தையும் சொல்றோம். ஸோ இந்த மாரியான ஒரு சம்மரைசிங்ல தான் என்ன இருக்கணும்னு சொன்னா, இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரின்னு சொல்ற விஷயம் இருக்கணும். ஸோ இங்க வந்து பட்ஜெட் பிளான் மட்டும் தான் அங்கன போட்டு இல்ல. ஓகே. ஸோ அடுத்து ஓகே. சரி. ஸோ அதுதான் நாங்க அந்த மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்லக்குள்ள, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா நாங்க பார்க்கணும். அத சிட்யூவேஷன் அனலைஸ் அந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் அதுகள் எல்லாத்தையும் தான் இங்க சொல்றாங்க. ஓகேயா?
சரி. அடுத்தது சிட்யூவேஷன் அனலைசிஸ். சிட்யூவேஷன் அனலைசிஸ்ன்னு சொல்லி சொன்னா, இத வந்து நாங்க சூழ்நிலை பகுப்பாய்வுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இப்ப சந்தை சுருக்கம். இப்ப இந்த மார்க்கெட்டிங் சம்மரி அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்ன்னு சொன்னா, வாடிக்கையாளர் விவரங்கள். அடுத்தது ஸ்வொட் அனலைசிஸ். அதாவது வந்து என்ன சொல்றது? பலம், பலவீனம், சந்தர்ப்பம், சவால் அந்த மதிப்பாய்வு. காம்படிட்டர் அனலைசிஸ். போட்டியாளர்கள்ட வந்து மதிப்பாய்வு. அண்ட் ப்ராடக்ட் ஆஃபரிங். ப்ராடக்ட் ஆஃபரிங்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த இப்ப நாங்க இந்த உற்பத்தி பொருள்ல வந்து நாங்க ஆஃபர் அதாவது ஆஃபரிங்னா வளங்கள்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க பார்க்கணும். இந்த 2வதுல சிட்யூவேஷன் அனலைசிஸ்ல. அப்ப இந்த மார்க்கெட்டிங் சம்மரிக்கு முதல்ல வருவோம். மார்க்கெட்டிங் சம்மரின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு தெரியணும் டார்கெட் செக்மெண்ட் என்ன? கஸ்டமர்ட நீட்ஸ் என்ன? அடுத்தது கொரஸ்பாண்ட் அதாவது ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப டார்கெட் செக்மெண்ட்னா ப்ரொஃபஷனல் கன்சியூமர் மார்க்கெட். அதாவது ப்ரொஃபஷனல்னு சொல்லி சொன்னா அந்த ப்ரொஃபஷனல் வந்து இப்ப ஒரு எங்க டார்கெட் மார்க்கெட் வந்து ப்ரொஃபஷனல் ஆட்கள். ஸோ அப்ப அவங்களுக்கான அவங்களோட தேவை என்ன? ரெக்கார்ட் அண்ட் மேனேஜ் இன்ஃபர்மேஷன் டூ கீப் டச் வித் த அதர் ப்ரொஃபஷனல் காலேஜஸ். ஸோ இதுதான் வந்து காமன்ஸ் நீட். ஸோ அவங்களோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் இந்த வயர்லெஸ் இமெயில் ஃபெசிலிட்டீஸ், மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டீஸ் அண்ட் வாய்ஸ் கம்யூனிகேஷன். இப்போ உதாரணம் உங்களுக்கு தந்திருக்காங்க. இப்ப நாங்க இந்த மார்க்கெட்டிங் சம்மரில வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க முதல்ல சிட்யூவேஷன் அனலைசிஸ் ப அ மா இந்த மா என்ன சிட்யூவேஷன் அனலைஸ்க்குள்ள தான் முதலாவது வந்து மார்க்கெட்டிங் சம்மரிய பார்க்கணும். அப்ப அந்த மார்க்கெட்டிங் சம்மரிக்குள்ள உதாரணமா டார்கெட் செக்மெண்ட்டையும், கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஃபீச்சர்ஸோ பெனிஃபிட்ன்னு சொல்லி. அப்ப டார்கெட் செக்மெண்ட்க்கு உதாரணமா சொல்லியிருக்காங்க கன்சியூமர் அதாவது ப்ரொஃபஷனல் கன்சியூமர். ஸோ அவங்களோட நீட்ஸ் என்னன்னு சொன்னா எல்லாரோடையும் வந்து எல்லா கொலீஜஸோடையும் வந்து ஒரு டச்ல இருக்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல. ஸோ அதுக்காக வந்து அவங்க செய்யக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் தான் மொபைல் ஃபோன் ஃபெசிலிட்டீஸ் குடுத்து வாய்ஸ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி. சரியா? அதுதான் முதலாவது மார்க்கெட் சம்மரி. அடுத்தது வந்து சிட்யூவேஷன் அனலைஸ்ல வந்து இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் அதுகள் எல்லாமே உண்டு தான். ஸ்வொட் அனலைஸ். இப்ப ஸ்வொட் அனலைசிஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து அது வந்து நாங்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல்னு சொல்லி இருக்கு இந்த மார்க்கெட்டிங் செக்மெண்ட்ல. அதாவது இந்த ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் தான் இன்டர்னல். ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ்ன்னு சொல்றது வந்து எக்ஸ்டர்னல். இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம். அப்ப அந்த இன்டர்னல்குள்ள பார்க்கக்குள்ள இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் அதாவது உள்ளக ரீதியான நாங்க சொல்லுவோம் என்னது வணிகத்துல அக்கறை செலுத்துறவங்க ஸ்டாக் ஹோல்டர். எக்ஸ்டர்னல்னு சொல்லி சொன்னா வெளியக ரீதியான அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள். இதைத்தான் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டரை வந்து நாங்க சம்டைம்ஸ் அந்நிய சூழல்னு சொல்லி சொல்லுவோம். ஒர்க் என்வைரன்மெண்ட்னு கூட சொல்லுவோம். அடுத்தது ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி சொன்னா இது வந்து உண்மையாலுமே எக்ஸ்டர்னல் என்வைரன்மெண்ட்குள்ள வர இந்த ஃபெஸ்டல் தான். பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோசியல், டெக்னாலஜி, அதாவது வந்து என்வைரன்மெண்டல் அண்ட் லீகல். இப்ப இன்டர்னல் எடுத்துக்கொண்டா பாருங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதாவது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் சிடிஓ, சிஇஓ, மேனேஜர்ஸ் எல்லாமே. மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி முகாமையாளர்கள், ஊழியர்கள். மெஷினரி அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் அதாவது இப்ப இன்டர்னல்னு சொல்லி சொன்னா உள்ள ரீதியான நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் இந்த இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்க்குள்ள வரும். எக்ஸ்டர்னல்குள்ள கஸ்டமர். இப்போ வாடிக்கையாளர் என்னத்தான் வெளியக தரப்பு அதாவது அந்நிய சூழலுக்குள்ள இருப்பவங்க. சப்ளையர், வழங்குனர்கள், பப்ளிக், பொதுமக்கள், காம்படிட்டர், போட்டியாளர்கள். ஸோ இந்த ஸ்வொட் அனலைஸ் வந்து பார்க்கக்குள்ள நாங்க இந்த மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட் வந்து 2ஆ பார்த்து இன்டர்னல்ல என்ன இருக்கு, எக்ஸ்டர்னல்ல என்ன இருக்கு. இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரு, எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர், அடுத்தது வந்து ஃபோர்ஸஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிட்யூவேஷன் அனலைசிஸ்ல வந்து பண்ணணும். ஒரு மார்க்கெட் பிளான் பண்ணக்குள்ள. சரியா? ஓகே. ஸோ அதுக்காக வந்து இப்ப நாங்க எங்கட நிறுவனத்தில ஸ்ட்ரென்த் என்ன? இப்ப ஸ்ட்ரென்த்ன்னு சொல்லி சொன்னா அதாவது பலம்னு சொல்லித்தானே அதாவது வந்து குட் வில் ஆஃப் த கம்பெனி அதாவது ஊழியர்கள் நல்ல நாலேட்ஜபிளா இருக்காங்க. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம். வீக்னஸ்ன்னு சொல்லி சொன்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் அதாவது த ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் லோ குவாலிட்டி ப்ராடக்ட் குவாலிட்டி இல்ல. அதுகள் எல்லாமே வந்து வீக்னஸா சொல்லலாம். ஆப்பர்ச்சுனிட்டீஸா சொல்லலாம். இந்த இன்கிரீஸ் இன் த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் அண்ட் ரிலேட்டட் கம்பெனி அதாவது வந்து அந்த கம்பெனியில இருக்க ப்ராடக்ட்கான டிமாண்ட் வந்து கூடுது. ஸோ இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு உதாரணம். ஸோ த்ரெட்ஸுக்கானது வந்து பாருங்க இன்ஸ்டன்ட் இன்கிரீஸ் காம்படிஷன் அதாவது காம்படிஷன் கூடுது. ஆ ஒரு பொருளோட ஆயுள் காலம் வந்து குறைவடைஞ்சு கொண்டு வருதுன்னு சொல்லி. ஸோ இது இந்த பலம், பலவீனமெல்லாம் வந்து காமனா நீங்க வந்து படிச்ச அந்த மேனேஜ்மென்ட்ல ஆல்ரெடி மார்க்கெட்டிங்ல படிச்ச விஷயங்களே வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணலாம். சரியா? அடுத்தது வந்து காம்படிட்டர்ஸ் அனலைசிஸ். இந்த அடுத்தது பாருங்க இந்த சிட்யூவேஷன் அனலைஸ்க்குள்ள வந்து முதலாவது பார்த்தது மார்க்கெட்டிங் சம்மரி அண்ட் கஸ்டமர் டேட்டா. அடுத்தது பார்த்தோம் ஸ்வொட் அனலைசிஸ். இப்ப அடுத்தது பார்க்க போறோம் 3வது வந்து காம்படிட்டர் அனலைஸ். காம்படிட்டர் அனலைஸ்ன்னு சொல்லக்குள்ள வந்து இப்ப நாங்க சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு இருக்க காம்படிட்டர்ஸ் இருக்காங்க தானே போட்டியாளர்கள். அப்ப அந்த போட்டியாளர்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நிறுவனத்த எடுத்துக்கொண்டா, இப்போ உதாரணத்துக்கு
காப்புறுதி நிறுவனத்தில் இருந்து காப்புறுதி நிறுவனத்துல வந்து போட்டியாளர்களா அலியான்ஸ் இருக்கலாம், எல்ஓஎல்சி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எல்ஓஎல்சி, அமானா அதுகள். ஸோ அப்ப அந்த காம்படிட்டர்ஸோட வந்து எங்கட நிறுவனத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். எங்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ட வச்சு, பிரைஸ வச்சு, நாங்க இருக்கிற பிளேஸ், ப்ரமோஷன், பொசிஷன், ரெப்யூட்டேஷன், பீப்பிள், பார்ட்னர்ஷிப் இதுகெல்லாம் வச்சு ஒரு ரேஞ்ச் ஒண்ணு போடணும். சரியா? ஸோ அதுக்கு 1 to 10 ஒரு நம்பர் கவுண்ட் ஒண்ணு போடலாம். இப்ப 9 இப்ப 9ஆ இருக்கக்குள்ள எங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி எங்களோட கம்பெனில வந்து 9ஆ இருக்கு. இதே காம்படிட்டர்ல வந்து அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி 1ஆ இருக்கு. மத்த காம்படிட்டர் 2ல வந்து 8, காம்படிட்டர் 3ல வந்து 5. இந்த 1ன்னு சொல்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப எங்களுக்கு வந்து இங்க ரிஸ்க்கா இருக்குது யாரு? இந்த காம்படிட்டர் 2. அதே மாரி பிரைசிங்ல யாரு எங்களுக்கு ரிஸ்க்கா இருக்கா? சரி இப்ப பிரைசிங்ல பாருங்க, இப்ப நான் யூன்னு சொன்னா எங்கட கம்பெனி. இந்த காம்படிட்டர் 1, 2ன்னு சொன்னா போட்டியாளர் நிறுவனங்கள். பாருங்க 3, 3ல இருக்கிறோம். ஸோ அந்த மாரி. பிளேஸ் இப்ப இடம் பொறுத்தளவுல வந்து 3. அது வந்து காம்படிட்டிவ் 2ல வந்து 2ன்னு சொல்லி காம்படிட்டிவ் 2ல வந்து 4ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் சிட்யூவேஷன் அனலைஸ். எங்கிட்ட இருக்க அந்த பிராண்ட், எங்கிட்ட இருக்கிற அந்த ரெப்யூட்டேஷன், பீப்பிள்ஸ வச்சு வந்து நாங்க ஒரு ரேஞ்ச் ஒண்ணு குடுப்போம். சரியா? ஸோ அதே மாரி அதே மாரி நாங்க இந்த VIROன்னு சொல்லி ஒரு மாடல் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த அதுலயும் வந்து நான் படிச்சு குடுத்துருக்கேன் எல்லாருக்கும். ஸோ இந்த வேல்யூயபிள், ரேர், இமிட்டேட் அண்ட் ஆர்கனைஸ். அதாவது எங்கட கம்பெனி கிட்ட எங்கள்ட்டன்னு இருக்கிற யூனிக் ரிசோர்ஸ் என்ன? அந்த காம்படென்சிஸ் என்ன? ஸோ அத வச்சுக்கொண்டு மற்ற நிறுவனங்கள்ட்ட பார்க்கணும். ஸோ அது வந்து எங்களுக்கு வேல்யூயபிளா இதத்தான் VIRO மாடல்ன்னு சொல்லி சொல்றது. எங்களுக்கு ரேரா இருக்கா? இமிட்டேட் காப்பி பண்ணக்கூடியதா இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இது எபிலிட்டி டூ கேப்பிட்டல்ன்னு சொல்லி சொன்னா, கேப்பிட்டல் இருக்குன்னு சொல்லி சொன்னா, எஸ் அது வேல்யூயபிள். ஸோ ரேர்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எங்களால வந்து இன்னொரு நிறுவனத்தால வந்து அந்த கேப்பிட்டல வந்து டிக்ரீஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஸோ அவங்க வந்து நல்ல பிசினஸ் செய்யக்குள்ள வந்து அவங்கள விட அந்த நிறுவனம் வந்து நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி, இந்த நிறுவனம் இன்னும் அது சேம் இதுல இருக்குது. ஸோ இமிட்டேட் அதாவது காப்பி பண்ண முடியாதான்னு சொல்லி இப்ப நான் 1 மினிட். காப்பிடேட் காப்பி பண்ண முடியுமா? ஆர்கனைஸ் எங்களால மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியுமா? ஸோ இதுகள தான் வந்து இங்க வந்து இந்த மெத்தட்ல வந்து தந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த காம்படிட்டர் அனலைஸ். அடுத்தது இந்த சிட்யூவேஷன்ல ப்ராடக்ட் ஆஃபரிங் ஆஃப் த கம்பெனி. அதாவது ஒரு நிறுவனத்தால வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி ஆஃபர் பண்ண முடியும்? அண்டர் திஸ் செக்ஷன் analyze can carry out the summary of the main features of the company existing product portfolio. அதாவது நாங்க ஒரு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கொண்டு எங்க பிராண்ட் அந்த பிராண்ட வச்சுக்கொண்டு இப்ப லேப்டாப் எடுத்துக்கொண்டா டெல், HP, Acer அந்த மாரி. ஸோ அதிலேயே வெர்ஷன்ஸ் என்ன இருக்கு? இயர்ஃபோன் எடுத்துக்கொண்டா என்ன மாரி? ஸோ அதுகள வச்சுக்கொண்டு நாங்க இந்த ப்ராடக்ட் ஆஃபரிங் ஆஃப் கம்பெனின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதத்தான் வந்து நாங்க வந்து ஒரு கட்டத்துல வந்து இந்த ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லுவோம் இது என்னது? இந்த BCG மேட்ரிக்ஸ்ல வந்து போட்டு BCG மேட்ரிக்ஸ்ல வந்து நாங்க செக் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸா இருக்கும். நீங்க வந்து இதெல்லாம் லெவல் என்ன சொல்றது? லெவல் 5, 6ல வந்துலாம் நீங்க இத படிப்பீங்க. சரியா? 6லலாம் இது அடிஷனலாவே நீங்க படிப்பீங்க. ஸோ அப்ப இந்த மாரியான மெத்தட தான் வந்து இங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃபரிங் ஆஃப் த கம்பெனி சொல்லியிருக்காங்க. என்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு? பிராண்ட் என்ன இருக்கு? அந்த பிராண்ட் அந்த என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்கு? ஸோ அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ப்ராடக்ட் ஆஃபரிங் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி சொன்னா, அண்டர் திஸ் செக்ஷன் சரியா? ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா under this section, the analyze can be carried the summary of the main features of the company existing product portfolio. இப்ப நாங்க பார்க்கணும். இப்ப இந்த நிறுவனம் பாருங்க. இப்ப எங்க நிறுவனத்துல வந்து இப்ப நாங்க இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நாங்க செக் பண்ணி பார்க்கணும். ஓகே எங்க நிறுவனத்துல வந்து நல்ல டாப் லெவல் இப்போ உதாரணத்துக்கு வந்து நல்ல ஒரு பிராண்ட் லெவல்ல இருக்குது வந்து இந்த மெரைன். இப்ப இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்கொண்டா மெரைன்னு சொல்ற ப்ராடக்ட் தான் வந்து ஹை லெவல்ல இருக்கு. ஸோ அடுத்தது வந்து
ஃபயர் அண்ட் இன்ஜினியரிங்னு சொல்ற இன்சூரன்ஸ். அடுத்தது வந்து மிஸ்செலேனியஸ் அண்ட் மெடிக்கல். சரியா? இப்ப கடைசி ஆகலோல இருக்குது மோட்டார். சரியா? நான் இத விட டீப்பா படிக்கணும். ஸோ இத நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக வந்து சொல்றேன். உங்களோட லெவலுக்கு பெருசா இது தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். சரியா? ஸோ இதத்தான் வந்து இங்க வந்து மெயினா சொல்றாங்க. இப்ப நாங்க ப்ராடக்ட்ட வந்து அண்டர் திஸ் செக்ஷன் தி அனலைஸ் கேன் பி கேரி அவுட் தி சம்மரி ஆஃப் தி மெயின் ஃபீச்சர்ஸ். எங்களோட ப்ராடக்ட்ட வச்சுக்கொண்டு நாங்க எங்களோட ப்ராடக்ட்னு போர்ட்ஃபோலியோ பார்க்கணும். எந்த ப்ராடக்ட் அதிக அளவு போர்ட்ஃபோலியோ லாபம் இருக்கு. எந்த ப்ராடக்ட் வந்து அதிக அளவு சந்தை பங்கு கொண்டு இருக்கு. எந்த ப்ராடக்ட் வந்து எந்த அதிக அளவு அதாவது ஒரே அளவான சந்தை பங்கு, ஒரே அளவான லாபத்த தாருது எந்த ப்ராடக்ட். அதாவது குறைந்த அளவு சந்தை பங்கு, குறைந்த அளவு லாபம். கூடிய அளவு சந்தை பங்கு, குறைந்த அளவு லாபம். ஸோ இப்படி ஒரு கேட்டகரிஸ்ல வந்து பார்க்குறது அந்த ப்ராடக்ட்ஸ் ஆஃபரிங் த கம்பெனி. அடுத்தது வந்து ஃபோர்டஸ் 5 ஃபோர்ஸஸ். அதாவது ஃபோர்டஸ் 5 ஃபோர்ஸஸ்ன்னு சொன்னா இது வந்து ஃபோர்டஸ்ன்னு சொல்ற ஒருத்தரால வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஃபோர்டஸ் 5 ஃபோர்ஸ். அதாவது காம்படிட்டிவ் ரிவார்லி, த்ரெட்ஸ் ஆஃப் நியூ வெண்டர்ஸ். அதாவது காம்படிட்டிவ் ரிவால்னா போட்டியாளர் தன்மை. த்ரெட்ஸ் ஆஃப் நியூ வெண்டர்ஸ்னா புதிய நிறுவனங்கள் உள்வருகையால் ஏற்படுற பிரச்சனைகள். பவர் ஆஃப் சப்ளையர்ஸ்ன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப அந்த வழங்குனர்கள்ட வந்து தன்மை எப்படி இருக்கு? வழங்குனர்கள் எங்களுக்கு நிறுவனத்துக்கு கூடயா இருந்தா எங்களுக்கு வந்து போட்டித்தன்மை. அதாவது வழங்குனர்கள் கூடயா இருந்தா வந்து எங்களுக்கு வந்து ஒரு பலமா இருக்கும். இதே வழங்குனர் குறைவா இருந்தா சப்ளையர் சொல்ற மாரி தான் நாங்க வந்து பொருள வாங்கணும். அவங்க சொல்ற காஸ்ட்டுக்கு தான் வாங்கணும். பவர் ஆஃப் த பையர்ஸ் அதாவது வந்து கொள்வனவாளர்கள் வந்து அதிக அளவுல இருக்காங்கன்னு சொன்னா, எங்களுக்கு நிறுவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இதே கொள்வனவாளர்கள் கம்மியா இருந்தாங்கன்னு சொன்னா, அப்படி இல்லாட்டி அந்த நிறுவனத்துல இருக்க அதிக அளவிலான ப்ராடக்ட் அந்த கொள்வனவா பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, அங்கன பவர் ஆஃப் பையர்ஸ் வந்து கொள்வனவாளர்களுக்கு தான். அதாவது பையர்ஸ்க்கு தான் அதிக அளவு இருக்கும். த்ரெட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டிட்யூட்ன்னு சொன்னா, போட்டி பொருட்கள், பதிலீட்டு பொருட்கள விற்பனை செய்றவங்க. இப்ப இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க்ஸ் எடுத்துக்கொண்டா, லீசிங் கம்பெனிஸ் எடுத்துக்கொண்டா. ஸோ அந்த போட்டி நிறுவனங்கள் வந்து போட்டி நிறுவனங்கள் குறைய அந்த நிறுவனத்துக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து குறையும். போட்டி நிறுவனங்கள் அறிய த்ரெட்ஸ் வந்து கூடும். அடுத்தது வந்து இந்த காம்படிட்டிவ் ரிவாலிட்டின்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க ஏற்கனவே தற்பொழுது காணப்படுகிற சந்தையில வந்து ஒரு நிறுவனம் வந்து உள்நுழைறதுக்கு வந்து ஏற்படுற தடைகளா இருக்கும். சரியா? ஸோ இதையும் வந்து இந்த இந்த புரோட்டோ 5 ஃபோர்ஸஸ் மெத்தடையும் வந்து ஓகே. இந்த பாருங்க. மிச்சல் ஃபோர்டஸ்ல 5 ஃபோர்ஸஸ். அதாவது காம்படிட்டிவ் ரிவர்லின்னு சொன்னா பாருங்க. பிரீமியமா இருக்கலாம், சிமிலர் ப்ராடக்ட். ஆ ஸோ இதுகள் எல்லாமே. ஸோ பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர், பார்கெனிங் பவர் ஆஃப் கஸ்டமர், த்ரெட்ஸ் ஆஃப் த நியூ என்ட்ரன்ட். ஸோ இதுகள் தான் த்ரெட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டிட்யூட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதுக்கு வந்து ஹை லெவல்ல இருக்கலாம், லோ லெவல்ல இருக்கலாம், மாடரேட் அதாவது பெரிய அளவுல இருக்கலாம், சிறிய அளவுல அப்படி இல்லாட்டி ஒரு நடுநிலையா கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாங்க இங்கன இங்க நான் வந்து சொல்றேன் இந்த சிச்சுவேஷன் அனலைசரோட ஃபோர்டஸ் 5 ஃபோர்ஸஸ். சரியா? ஸோ அடுத்தது வந்து ஆப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ்னு சொன்னா, நாங்க இந்த சிச்சுவேஷன் அனலைஸ்ல ஆப்ஜெக்டிவ் நோக்கத்தையும் பார்க்கணும். அதாவது மேனேஜ்மென்ட் வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த நோக்கம்னு சொன்னா, சந்தைப்படுத்தல் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது இல்லாம ஃபைனான்சியல் நோக்கம், அதாவது நிதி நோக்கம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து இப்போ ஒரு நோக்கத்த பொறுத்தளவு மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்னு சொன்னா என்னது? சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளணும். எப்படியாவது நாங்க ப்ராஃபிட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கணும். ஆனா ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ் அப்படி இல்ல. நாங்க சேல்ஸையும் இன்கிரீஸ் பண்ணணும். பட் எவ்வளோ காஸ்ட் குறைவா வந்து நாங்க சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வளோ குறைவான பட்ஜெட்ல வந்து நாங்க எப்படி எப்படி நாங்க ஒரு பட்ஜெட்ல வந்து நாங்க இந்த 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 மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ் தந்திருக்காங்க. இன்கிரீஸ் த பிராண்ட் ஈக்விட்டி ஆஃப் த 1 பேஸ் பாயிண்ட். அதாவது பிராண்ட் ஈக்விட்டிய 1 பேஸ்ல. நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட் இன்கிரீஸ் டோட்டல் மார்க்கெட் ஷேர்ல 2
அதாவது வருடத்திற்கு 2% வந்து புதிய அதாவது வந்து டோட்டல் மார்க்கெட் ஷேர்ல வந்து புதிய பொருள் ஒண்ண அறிமுகப்படுத்தணும். ஃபைனான்சியல் இன்கிரீஸ் த கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஓவரால் பிராண்டட் 2% பெர் பிரீமியம். அப்ப பாருங்க அந்த பிராண்ட் ஓவரால் நிறுவனத்துல இருக்க பிராண்டட் ப்ராடக்ட்ல எல்லாம் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து 2% கூட்டணும். அப்போ மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ் 2மே டோட்டலான டிஃபரண்டான விஷயமா தான் இருக்கும். சரியா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த சிச்சுவேஷன் அனலைசிஸ்ல வந்து நாங்க பார்க்கணும். அடுத்தது சிச்சுவேஷன் அனலைசிஸ் தான் டார்கெட் மார்க்கெட். இப்ப டார்கெட் மார்க்கெட்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க பார்க்கணுங்கிற செக்மென்டேஷன் யாரு? டார்கெட்டிங் யாரு? பொசிஷனிங். இப்ப செக்மென்ட்னா தெரியும் தானே, பல்வேறுபட்ட சந்தைகள வந்து சிறிய சிறிய துண்டங்களா ஆக்குறது. ஸோ அதுதான் அவங்களோட நீட்ஸ் தேவைகளா இருக்கலாம், அவங்களோட கேரக்டரிஸ்டா இருக்கலாம், அவங்க பிஹேவியரா இருக்கலாம். ஸோ அப்படி வந்து நாங்க சரி பிரிச்சு கொள்றோம். அடுத்தது வந்து டார்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா, அப்படி பிரிச்ச பிறகு நாங்க எங்களுக்கு இலக்கு வாடிக்கையாளர்கள் the process evaluating each market segment attractiveness of selecting one or more segment enter. அப்ப எங்களுக்கு மிகவும் சந்தைக்கு பொருத்தமான ஒரு நபரை தெரிவு செய்வது தான் டார்கெட்டிங். ஸோ சரியா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த இதுல இருக்கு. ஓகே. பாருங்க. இந்த செக்மென்ட். அடுத்தது வந்து டார்கெட். இந்த செக்மென்ட்னா இன்சூரன்ஸ் சர்வீஸா ப்ரொவைட் பேஸ் த மேஜர். இதெல்லாம் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஸ்ரீலங்கா ப்ரொவைடிங் ஹெச்என்பி இன்சூரன்ஸ் சர்வீஸ் இன் ஹெச்என்பி பேங்க் லொகேட்டட் பிளஸ் செக்மெண்ட். அப்ப டார்கெட் வந்து யாரா இருக்கணும் எங்களுக்கு? யார நோக்கி நாங்க டார்கெட் செய்றோம்? ஸோ இதே மாரி நான் வந்து ஒரு மொபிட்டல் கம்பெனிக்கும் நான் இதே மாரியான ஒரு விஷயத்த வந்து நான் குடுத்திருக்கேன். அடுத்தது வந்து அ டார்கெட்க்கு அடுத்து பொசிஷனிங். சரியா? பொசிஷனிங்ன்னு சொன்னா, அத நாங்க நிலைப்படுத்துறது எப்படி இப்ப. ஸோ ஒரு த கிரியேட்டிங் த டாப் ஆஃப் மைண்ட் ரீகால் த HNBGA ஆன் ட்ரெடிஷனல் அண்ட் டிஜிட்டல் மீடியா. அப்ப வந்து இப்ப இதுதான் பொசிஷனுக்கான ஒரு உதாரணமா. ஸோ அந்த டார்கெட் மார்க்கெட்டை வந்து நாங்க இந்த சிச்சுவேஷன் அனலைசிஸ்குள்ள பார்த்துக்கொள்றோம். இப்ப பாருங்க, இப்ப செக்மென்ட் இருக்கு. டெமோகிராபி, ஜியோகிராபிக்கல், பிஹேவியரியன், அ என்ன பிசியோகிராபிக். அப்ப டெமோகிராபிக்ல வந்து நாங்க பாருங்க. என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப ஜெண்டர் எடுத்துக்கொண்டா மேல், ஃபீமேல். அதுவும் மேல்ல வந்து 18 வயசு, 25 தொடக்கம் 40, 10 தொடக்கம் 5 அப்படி. ஸோ இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ ஜியோகிராபிக் ஏரியா பார்த்தா ஊர்பன் ஏரியாவா, அப்படி இல்லாட்டி ரூரல் ஏரியாவா, ஸோ செமி ஊர்பனான்னு சொல்லி. பிஹேவியர்ன்னு சொல்லி சொன்னா பாருங்க, பெர்சனாலிட்டி அவங்களோட ஒவ்வொரு நடத்தைய பார்த்து. ஸோ பிசியோன்னா அந்த அதாவது என்னது பிஸி லைஃப் ஸ்டைலான ஆட்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க பார்த்து தான் இந்த டார்கெட் மார்க்கெட்ட வந்து தீர்மானிக்கணும். அடுத்தது இந்த டார்கெட் மார்க்கெட் தீர்மானிக்கக்குள்ள வந்து நாங்க பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு வந்து த பாயிண்ட் ஆஃப் பிரையாரிட்டி, த பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். அதாவது வந்து இப்போ மக்கள்ட்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி ஒண்ணு, சன்லைட் கேர்ன்னு சொல்லி, சர்ஃப் எக்ஸல்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து பார்க்குறாங்க பாருங்க, த பவர் ஆஃப் த ஸ்டேன் அவர் த எபிலிட்டி. ஸோ எபிலிட்டி என்ன மாரி இருக்கு? பிரைஸ் எப்படி இருக்கு? அ வென் அதாவது ப்ர பிரைட்டின் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கு? அந்த இதுங்கள்ட அந்த சன்லைட் கேண்ட் எப்படி இருக்கு? சர்ஃப் எக்ஸெல் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் நாங்க ஓகே எங்களுக்கு இப்ப இந்த டார்கெட் எங்களோட மார்க்கெட் செக்மென்ட் என்ன? ஸோ அதுல வந்து யார் வாரா? எங்கள் டார்கெட் மார்க்கெட் என்ன? ஸோ இந்த மாரியான ஒரு இந்த மாரியான ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு தான் நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, ஒரு டார்கெட் மார்க்கெட் யாருன்னு சொல்லி நாங்க அடையாளம் காட்டுவோம். சரியா? அடுத்தது வந்து மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிங்ல த கன்செப்ட் இன்க்ளூட் அண்டர் த செக்ஷன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இந்த மார்க்கெட்டிங் பிளானர். அதாவது எஸ்டிபி அதத்தான் நாங்க என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றது செக்மென்ட், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷன்னு சொல்லி சொல்றது. அடுத்தது மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட். இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில. சரியா? ஸோ மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட்ன்னு சொல்லி சொன்னா, நாங்க ஏற்கனவே படிச்சது தான் இந்த பிளேஸ், ப்ராடக்ட், ப்ரமோஷன், பிரைஸ். சரியா? அதே தான் நாங்க இங்கேயும் வந்து இருக்கு. ஸோ இத நான் அகைன் ரிப்பீட்டட் பண்ணல. சரியா? அப்ப இந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா வந்து அந்த பொருள்ல வந்து அகலம், ஆழம், தரம், உயரம், நீளம் அந்த மாரியான எல்லா விஷயத்தையும் இருக்கறது தான் வந்து அங்கன ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. பிரைசிங்ன்னு சொல்லி சொன்னா, அத நாங்க அந்த கிரெடிட் பீரியட்க்கு வழங்குறது, டிஸ்கவுண்ட் வழங்குறது, ஸோ அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்றது தான் நாங்க பிரைஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பிளேஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லி சொல்லக்குள்ள, ஸோ இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்எஸ்ல வந்து படிச்ச விஷயங்களே தான். அதாவது வந்து நாங்க படிப்போம். ஏரியா, சேனல், இன்வென்டரி, டிரான்ஸ்போர்ட், அப்புறம் இன்டர்மீடியட் பெர்சன் அதுகள் எல்லாம் தான் இந்த பிளேஸ்க்குள்ள வரும். அடுத்தது ப்ரமோஷன்னு சொல்லி சொன்னா, நாங்க
டார்கெட் ஆடியன்ஸ் அண்ட் சேனல் மெம்பர்ஸ். அதாவது வந்து தொடர்பு கொள்றதுக்காக டார்கெட் எங்களோட இலக்கு சந்தையும் எங்களோட நிறுவனத்துக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு தொடர்பு கொள்றதான் ப்ரொமோஷன் சொல்லி பார்க்குறது. ஸோ இதுதான் 4 பீசஸ்ன்னு சொல்லி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன். The financial include the budget, forecast, the planning, marketing, expenditure and scheduling and operations சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து ஃபைனான்சியல் எதுன்னு சொல்லக்குள்ள வந்து இந்த சந்தைப்படுத்தல் செலவுகள் திட்டமிடுறதுக்கு, அப்புறம் செயல்படுத்துறதுக்கான வரவு செலவு திட்டம், பட்ஜெட் அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து தான் இந்த ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. பாருங்க, இந்த பட்ஜெட்டிங் கூட நாங்க சொல்லுவோம். பாருங்க, இப்போ 1 இயர்க்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் என்னது இருக்கு. இதுக்காக வந்து எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தேவை. ஸோ மார்க்கெட்டிங் பட்ஜெட் வந்து போன வருஷம் இவ்வளவா இருக்கு. எங்களுக்கு இந்த வருஷம் வந்து 4.2 மாரி தேவைன்னு சொல்லி இதத்தான் வந்து நாங்க ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன் சொல்லி சொல்றோம். அப்ப அதுக்காக வந்து இப்ப நாங்க டோட்டல் பட்ஜெட் வந்து எவ்வளோ இருக்கு. ஸோ கன்சியூமருக்கு வந்து நாங்க ப்ரமோஷனுக்கு எவ்வளோ ஒதுக்கணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ப்ராடக்ட்ட வந்து ரிசர்ச் பண்ணி தேடணும். அந்த ப்ராடக்ட் தொடர்பான குறைநிறைகளை கண்டறியணும். டிஜிட்டல் அட்வர்டைசிங்களுக்கு என்னது. அடுத்தது ஆக்டிவேஷன் அத செயற்படுத்துறதுக்கான மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகளுக்கான செலவுகள் என்ன? ஸோ இதுகள் தான் வந்து நார்மலா பாருங்க. இது வந்து பை 1ன்னா இயர் 1, இயர் 2, இயர் 3 வந்து கூடிக்கொண்டே போகுது. ஸோ அதுக்கான வந்து இந்த பட்ஜெட் பிளானிங்க வந்து செய்யணும். ஓகே. ஸோ அதில தான் கன்சியூமர், மீடியா இத டிவில போடுறோமா, ரேடியோவுல அதில எது நல்ல ஃபேமஸா இருக்கு, பப்ளிசிட்டி கூடயா இருக்கு. அ அந்த மாரி. எல்லா விஷயத்தையும் வந்து நாங்க இதுல பார்க்கணும். அடுத்தது வந்து என்னது கடைசியா வந்து இம்ப்ளிமென்டேஷன்னு சொல்லியிருக்கு. இம்ப்ளிமென்டேஷன் சொல்லி சொன்னா வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, அது வந்து செயல்படுத்தணும். இம்ப்ளிமென்டேஷன். அதாவது தந்திரோபாயங்கள வந்து செயல்படுத்துறேன். ஸோ அதுல முதலாவது வந்து என்னதுன்னா, எக்ஸிகியூஷன் ஆஃப் த டாக்டிக்ஸ். அதாவது வந்து அத வந்து நாங்க முதல்ல வந்து இம்ப்ளிமென்டேஷன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத வந்து செயற்படுத்துறது தானே இம்ப்ளிமென்டேஷன். அப்ப அந்த செயற்படுத்தக்குள்ள முதலாவது வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் த டாக்டிக்ஸ். அதாவது தந்திரோபாயங்கள செயல்படுத்துறது. அப்டின்னா, நாங்க இப்ப மெயினா அந்த சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள வந்து என்னென்ன, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிக்ஸ் என்னென்னதுன்னு சொல்லி நாங்க அதுகள வந்து செயல்படுத்தணும். ரிசோர்ஸ் அலோகேஷன் இப்ப தேவையான வளங்கள் ஒதுக்கீடு செய்யணும். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த பட்ஜெட் இப்ப மார்க்கெட்டிங் பிளான் ஒண்ணு செஞ்ச பிறகு அதுக்கு எவ்வளவு மக்கள் மனித ஊழியம் தேவைப்படுறாங்க. டெக்னாலஜி எவ்வளவு தேவை, மெஷினரிஸ் எவ்வளவு தேவை, ஸோ அதுக்கான கேஷ் எவ்வளவு தேவை. அதுதான் ரிசோர்ஸ் அலோகேஷன். டைம் லைன் மேனேஜ்மென்ட் அதாவது வந்து இப்ப நாங்க இந்த போட்ட இந்த மார்க்கெட்டிங் பிளான வந்து எந்த பீரியட்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறோம். ஸோ எவ்வளோ டைம்க்குள்ள வந்து இத வந்து சக்சஸ் ஆக்க போறோம். அடுத்தது தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பு. இதான் கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து இப்ப இந்த செயல்பாடு செய்யக்குள்ள இந்த மார்க்கெட்டிங் பிளான வந்து செய்யக்குள்ள வந்து குழு உறுப்பினர்கள் மற்றும் பங்குதாரர்கள் அதுதான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ எக்ஸிகியூட்டிவ் கம்யூனிகேஷன் வந்து டீம் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அவங்கட வந்து தொடர்பு எப்படி இருக்கு? ஸோ அவங்களோட ஒவ்வொரு ஒப்பீனியன் என்ன மாரி இருக்கு? அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட சஜெக்ஷன் அது எல்லாருக்கும் இந்த கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் விஷயம் இருக்கு. அடுத்தது மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் அதாவது கண்காணிப்பு மற்றும் சரி செய்தல்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு ஒரு நிலையான செயல்முறை அல்ல. ஒவ்வொரு தந்திரோபாயத்திலும் முன்னேற்றத்த வந்து நாங்க என்ன செய்யணும்னா, கண்காணிக்கணும். இப்ப நாங்க இம்ப்ளிமெண்டேஷன் டைம்ல மட்டும் இல்ல. நாங்க ஒரு பட்ஜெட் பிளான் போடக்குள்ள வந்து எக்ஸிகியூட்டிவ் டாக்டிக்ஸா இருக்கலாம், ரிசோர்ஸ் அலோகேஷனா இருக்கலாம், டைம் லைன் பட்ஜெட்டா இருக்கலாம், கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் இது எல்லா விஷயத்திலயும் வந்து நாங்க இந்த மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதாவது வந்து ஒவ்வொரு தந்திரோபாயத்தின் முன்னேற்றம் மற்றும் செயல்திறனை தொடர்ந்து கண்காணிக்கிறது வந்து அவசியம். அடுத்தது தான் ஃபைனலா வந்து என்னதுன்னா கண்ட்ரோல். அதாவது வந்து சந்தைப்படுத்தல் கடைசி பிரிவை தான் வந்து நாங்க கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த சந்தைப்படுத்தல்ல இருக்கிற முயற்சிகள், திட்டமிடல், செயல்பாடுகள், மேற்பார்வையிடல் எல்லாமே வந்து கட்டுப்பாடு வந்து ரொம்ப அவசியம். ஸோ எல்லாத்தையும் வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல் ஆர் கவர்ட் இன் த லாஸ்ட் செக்ஷன் ஆஃப் த மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து என்ன சொல்றாங்க, "The oversee the planning and execution of marketing intensive control are beginning implementation." அதாவது வந்து இப்ப இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்துல வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ண இருக்கு. அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் செய்றது. அடுத்தது வந்து பேலன்ஸ் அண்ட் ஸ்காட் அ பிஎஸ்சின்னு சொல்லி சரியா? அதாவது அந்த கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் சரியா? ஸோ அடுத்தது வந்து இன்டர்னல் பிசினஸ் ப்ராசஸ், எஜுகேஷன் அண்ட் லேர்னிங்.
கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இது எல்லாத்துலயும் வந்து நாங்க கட்டுப்பாடு போடணும். அதத்தான் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் ஸ்குவாட்ன்னு சொல்லி சொல்றாரு. இட்ஸ் எ ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து நிதி அளவீடுக்கு அப்பால இப்ப நாங்க அந்த பேலன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுங்க, கண்ட்ரோல்ன்னு சொல்லி இந்த ஃபைனான்சியல் என்ன சொல்றது? இந்த ஃபைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்பால வந்து ஒரு இந்த செயல்திறனை வந்து அளவிடுறதுக்கு மற்றும் நிர்வகிக்க வந்து நிறுவனங்களால பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மேலாண்மை அத அந்த மேட்ரிக்ஸ தான் வந்து இந்த இந்த பிஎஸ்சின்னு சொல்லி சொல்றது. இந்த பிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் ஃப்ரேம்வொர்க் இஸ் ஆர்கனைசேஷன் யூஸ் டு மெஷர் த மேனேஜ்மென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து அத அளவீடு செய்யலாம். முகாமைத்துவ செயற்பாடுகள், முகாமைத்துவ விடயங்கள வந்து அக்ராஸ் மல்டிபிள் த டைமென்ஷன் பியாண்ட் ஜஸ்ட் ஃபைனான்சியல் மேட்ரிக்ஸ். அதாவது நிதி மூலதனத்த விட இது வந்து என்ன சொல்லலாம்னு சொல்லி அப்ப அது வந்து இந்த செயல்திறனை வந்து அளவிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க கண்ட்ரோல். ஓகே. ஸோ இதுதான் வந்து நாங்க இந்த மார்க்கெட்டிங் பிளானிங்ல வந்து பார்த்த மெயினான விஷயங்கள். சரியா? ஸோ அப்ப முதலாவது வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சந்தைப்படுத்தல் தந்திரோபாயம்னா என்னதுன்னு சொல்லி படிச்சோம். சந்தைப்படுத்தல் திட்டம்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து சந்தை போட்டி நிலைமை, சந்தை உபாய வழிமுறைகள், விற்பனை எதிர்வு கூறல், ஃபோகஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து முன்வைக்கிறது தான் சந்தை திட்டமிடல்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த சந்தை திட்டமிடல் வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, முதல்ல எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, சிட்யூவேஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ், ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல். மெயினா 6 விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது தான் எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. அந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரில தான் நாங்க என்னென்ன செய்ய போறோம், எங்களோட பட்ஜெட்டிங் எவ்வளோ இருக்கு. ஸோ இப்ப நாங்க கதைக்கிற இந்த சிட்யூவேஷன் அனலைசிஸ பார்க்கணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாரி, ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன், இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல் லெவல் எப்படி இருக்க போகுது, எங்களோட ப்ராஜெக்ட் பிளான் வந்து எங்களோட இந்த மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் பிளான் வந்து எவ்வளோ பீரியட், எவ்வளோ மந்த்குள்ள கம்ப்ளீட் ஆக போகுது, எவ்வளோ காஸ்ட் தேவைப்படுது, ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் என்ன மாரி, ஸோ நான் எங்கெங்க அதுகள கண்ட்ரோல் பண்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எக்ஸிகியூட்டிவ் சம்மரில எழுதி, நான் முதல்ல வந்து எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜருக்கோ, அப்படி இல்லாட்டி அந்த பொறுப்பான மேனேஜருக்கு வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அவரு வந்து அத ரீட் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் பண்ண பிறகு தான் வந்து நாங்க மார்க்கெட்டிங் பிளான்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு இறங்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் சிட்யூவேஷன் அனலைசிஸ். அதாவது வந்து சூழ்நிலையை வந்து ஆய்வு செய்யணும். ஸோ அந்த சூழ்நிலை ஆய்வு செய்யக்குள்ள முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சம்மரி அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ். அந்த மார்க்கெட் சம்மரியில தான் வந்து நாங்க யார் எங்களோட டார்கெட் கஸ்டமர், கஸ்டமரோட தேவைகள் என்ன? ஸோ அந்த தேவைகளை நிறைவேத்துறதுக்கு நாங்க அந்த பொருட்கள்ல வந்து என்ன மாரியான பொருட்கள் சேவையில என்ன மாரியான பெனிஃபிட்ஸ், என்ன மாரியான ஃபீச்சர்ஸ் பண்ணணும். அந்த மாரியான அதத்தான் மார்க்கெட் சம்மரி அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து ஸ்வெட் அனலைஸ். அந்த ஸ்வெட் அனலைஸ் பார்க்கக்குள்ள வந்து நாங்க அத சொல்றது மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லி. ஸோ மார்க்கெட்டிங் என்வைரன்மென்ட்குள்ள தானே இந்த ஸ்வெட் அனலைஸ் வருது. ஸோ அது வந்து நாங்க இன்டர்னலாவும் பார்ப்போம், எக்ஸ்டர்னலாவும் பார்ப்போம். இன்டர்னல்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் அத போர்ட் ஆஃப் டைரக்டர், மேனேஜர்ஸ், எம்ப்ளாயி ஸோ இவங்களோட எல்லா விஷயத்துலயும் வந்து நாங்க எல்லாமே வந்து அப்சர்வேஷன் பண்ணணும். எக்ஸ்டர்னல்ல வந்து கஸ்டமர் என்ன மாரி, எங்களுக்கு சப்ளையர்ஸ் எப்படி இருக்காங்க, பப்ளிக், காம்படிட்டர்ஸ் என்ன சொல்றாங்க, என்ன மாரி ஆக்ட் பண்றாங்க அது. அப்புறம் போசஸ் அதாவது வந்து இப்ப அந்த பெஸ்டல்ல படிச்ச அந்த எல்லாத்தையும் வந்து நாங்க ஸ்வொட் அனலைசிஸ் வந்து நாங்க செய்வோம். அப்ப அந்த இன்டர்னல் என்வைரன்மென்ட் மூலமா வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும், வீக்னஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். எக்ஸ்டர்னல் என்வைரன்மென்ட் மூலமா ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே. சரி. அடுத்தது வந்து நாங்க சிட்யூவேஷன் அனலைஸ்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்னன்னு பாருங்க. இப்ப இந்த நிறுவனத்த எடுத்துக்கொண்டா, இந்த நிறுவனத்துல வந்து அதுல வந்து இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு? வீக்னஸ் என்ன இருக்கு? ஆப்பர்ச்சுனிட்டீஸ் என்ன இருக்கு? த்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். சரியா? ஸோ அது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். அப்படி இருந்தா 2யும் நாங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்தது தான் காம்படிட்டர்ஸ் அனலைசிஸ். அப்ப இந்த காம்படிட்டர்ஸ் அனலைஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நாங்க அங்க பார்த்த மெயினா வந்து எங்களுக்கு காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து லிஸ்ட் ஆஃப் த மெயின் காம்படிட்டர்ஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் அதாவது நேரடியா தொடர்பு கொள்றாங்களா? அப்படி இல்லாட்டி நேரடியற்ற முறையில தொடர்பு கொள்றாங்களா? அடுத்தது வந்து
அப்ப அந்த க க காம்படிட்டிவ் அனலைஸ்ல வந்து நாங்க பார்க்கணும். ஹூ இஸ் த டார்கெட் கஸ்டமர்? இப்ப எங்களோட டார்கெட் கஸ்டமர் யாரு? இப்ப எங்களுக்கு உண்மையாலுமே காம்படிட்டர்ஸ் நெறைய இருப்பாங்க. இருந்தாலுமே இப்ப எங்களுக்கு கீழ உள்ளவங்கள நாங்க பார்க்க தேவையில்ல. கீழ உள்ளவங்க அதுக்குன்னு பார்க்காம விட இயலாது. ஜஸ்ட் கீழ உள்ளவங்கள விட எங்களுக்கு மேல உள்ளவங்கள ஃபோக்கஸ் பண்றது தான் மெயினா இருக்கும். சரியா? அடுத்தது லிஸ்ட் ஆஃப் தியர் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃபர்ட் த மார்க்கெட். ஸோ அப்ப நாங்க வந்து இந்த காம்படிட்டிவ் அனலைஸ்ல பார்க்கல வந்து எங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து மார்க்கெட்ல வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து முன்னெடுத்து செல்லப்படுதுன்னு சொல்லி. அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அந்த அடுத்தது வந்து அந்த காம்படிட்டிவ் அனலைஸ்க்குள்ள எங்கள்ட்ட இருக்க அந்த ப்ராடக்ட்ட பார்க்கலாம். பிரைஸ், ப்ரமோஷன், பொசிஷன், ரெப்யூட்டேஷன், பார்ட்னர்ஷிப் இதுக்கு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையும் வந்து நாங்க இன்னொரு நிறுவனத்தோட வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒப்பிடணும். அந்த நிறுவனத்தோட வந்து நாங்க ஒப்பிடும் பொழுது எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா, இந்த இப்ப நிறுவனம் குறிப்பிட்ட நிறுவனம் வந்து எந்த நிலையில இருக்கு, அப்படி இல்லாட்டி எவ்வளவான புள்ளிகள பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞ்சு கொள்ள முடியும். சரியா? அதுதான் சிட்யூவேஷன் அனலைஸ்ல வந்து காம்படிட்டிவ் அனலைஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃபரிங் அத கம்பெனின்னு சொல்லி சொல்லக்குள்ள ப்ராடக்ட் ஆஃபரிங் கம்பெனி. சரியா? ஸோ அதாவது வந்து அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து தற்போதைய தயாரிப்பு போர்ட்ஃபோலியோல இருந்து முக்கிய அம்சங்கள வந்து சுருக்கமா வந்து பகுப்பாய்வு செய்றதுன்னு சொல்லி சொல்றோம். அதாவது நிறுவனம் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ மூலமா வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அ கண்காணிச்சு தேவைக்கேற்ப வந்து மாற்றங்கள செய்ய மாற்றங்கள வந்து செய்ய முடியும்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃபரிங் ஆஃப் த கம்பெனி சொல்லி சொல்றா. சிட்யூவேஷன் அனலைஸ் கீழ வருது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃபரிங் த கம்பெனின்னு சொல்லி சொன்னா, இந்த மேனேஜ்மென்ட் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, அந்த முன்னேற்றத்த கண்காணிச்சு வந்து அதுக்கு ஏற்றவாறான மாற்றங்கள் செய்ய வந்து மார்க்கெட்டின் திட்டங்கள் அதுகள் எல்லாம் வந்து தெளிவா கூறியும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து தான் நாங்க இந்த சிட்யூவேஷன் அனலைஸ்ல ஃபோர்டஸ், 5 ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த படிச்சோம். சரியா? ஸோ ஓகே. பாருங்க இதுதான் ஃபோர்டஸ் 5 ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ இந்த ரிவர்லி அமாங் எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ்ன்னு சொன்னா, நாங்க நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இண்டஸ்ட்ரி குரோத் என்ன மாரி இருக்கு, பேரியர் டூ எக்ஸிட் என்ன, பிராண்ட் லாயல்டி அது எல்லாமே பார்ப்போம். த்ரெட்ஸ் ஆஃப் த நியூ வெண்டர்ஸ்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்கேல் எப்படி இருக்கு, பிராண்ட் லாயல்டி என்ன மாரி, கேபிட்டல் ரிக்வயர்மென்ட் என்ன மாரி, அவங்களுக்கு பேரியர் இருக்கா என்டர் ஆகுறதுக்கு உள் நிறுவனத்துக்கு. ஸோ இது அந்த மாரி. அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர்னா நம்பர் ஆஃப் சைஸ் அண்ட் சப்ளையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட கவுண்ட். அடுத்தது வந்து அவங்க என்ன ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ண இப்போ ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் ஒரு சப்ளையர் குடுத்தான்னா, அவர்ட்ட டிமாண்ட் கூடுதலா இருக்கும். ஸோ அந்த மாரி த ஃபோக்கஸ் த கம்பெனி எபிலிட்டி டூ த சப்ஸ்டிட்யூட் அதாவது வந்து பதிலீட்டு பொருட்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்கெனிங் பவர் ஆஃப் பையர்ஸ்ன்னு சொல்லி ஏன் பதிலீட்டு பொருளான்னு சொல்லி சொன்னா, அப்ப அதே மாரி வந்து சப்ளையர்ஸ் வந்து எங்களுக்கு வேறொரு இடத்துல இப்ப ஒரே பொருள வந்து இன்னொரு சப்ளையர் தாரான்னு சொன்னா, நாங்க அவங்கள்ட்ட வந்து மூவ் ஆகலாம். அந்த மாரி. ஸோ அடுத்தது பையிங் பவர்ஸ் ஆஃப் கன்சியூமர் அப்படி இல்லாட்டி பையர்ஸ்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து பாருங்க, அதுவும் நம்பர் ஆஃப் கஸ்டமர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட சைஸ் என்ன மாரி, கஸ்டமரோட ஸோ அவங்க வந்து பொருள வந்து ஒரே தடவையில கொள்வனவு செய்றாங்க. அந்த மாரியான விஷயங்கள். பிரைஸ் எப்படி அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் பண்றாங்க அந்த மாரி. அடுத்தது த்ரெட்ஸ் ஆஃப் த சப்ஸ்டிட்யூட்ன்னு சொல்லி சொன்னா, நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் ப்ராடக்ட் அதாவது வந்து போட்டி நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு. பை த ப்ர பை த ப்ராஸ்பென்சிட்டி டூ சப்ஸ்டிட்யூட் அதாவது சப்ஸ்டிட்யூட் பொருள வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள். இதத்தான் வந்து இத நாங்க இண்டஸ்ட்ரி என்வைரன்மென்ட் அனலைசிஸ்ன்னு கூட நாங்க சொல்வோம். சரியா? இண்டஸ்ட்ரி என்வைரன்மென்ட் அனலைசிஸ்ன்னு கூட நாங்க அத சாம்பிளுக்கு சொல்லுவோம். ஓகே. சரி. அடுத்தது வந்து சிட்யூவேஷன் அனலைஸ்ல வந்து ஆப்ஜெக்டிவ் பார்க்கணும். இப்போ ஆப்ஜெக்டிவ் நான் சொன்னேன் நிறுவனத்துக்கு சந்தைப்படுத்தல் நிறுவனத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கலாம். ஃபைனான்சியல் நிதி ரீதியான ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கலாம். இப்ப சந்தைப்படுத்தல் ஆப்ஜெக்டிவ்ன்னு சொல்லி சொன்னா
பாருங்க. இந்த சேல்ஸ் ஆப்ஜெக்டிவ். அப்ப இந்த சேல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட வருடத்துக்குள்ள 2021க்குள்ள என்ன சொன்னா 400 மில்லியன் வந்து நாங்க அதாவது வந்து சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கொள்ளணும். அந்த மாரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதே வேள ஃபைனான்சியல்ல வந்து ப்ராஃபிட் மார்ஜினை வந்து அதாவது வந்து அப்ப இது 2யும் சேர்த்து கூட நாங்க ஒரு ஆப்ஜெக்டிவ் ஒண்ணு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஃபைனான்சியல் 2யும் சேர்த்து தான் இந்த ஆப்ஜெக்டிவ் இருக்கு. ஸோ இங்க வந்து தனித்தனியா காட்டியிருக்காங்க. ஸோ அது ஏன் தனித்தனியா காட்டுறான்னு சொன்னா, சந்தைப்படுத்தல் ஆப்ஜெக்டிவ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஃபைனான்சியல் ஆப்ஜெக்டிவ பொறுத்தளவுல. அடுத்தது வந்து டார்கெட் மார்க்கெட். இப்ப டார்கெட் மார்க்கெட்ன்னு சொல்லி சொன்னோன வந்து ஓகே. அதாவது வந்து எங்களோட இப்ப பொருளுக்கு வந்து யார் எங்களுக்கு இலக்கு வாடிக்கையாளர்களா இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள வந்து நாங்க அதுல கவனிக்கணும். ஸோ இலக்கு வாடிக்கையாளர் யார் இருக்கா? ஸோ எங்களுக்கான ம். அ டெ டார்கெட்டிங் அதாவது வந்து எங்களுக்கு டா என்ன சொல்றது? சந்தைய வந்து எப்படி நாங்க துண்டமாக்கணும்? அந்த சந்தைய துண்டமாக்குதலருந்து எப்படி இலக்கு சந்தையாளர் எடுத்தோம்? இலக்கு சந்தையாளர்ட்டருந்து எப்படி நாங்க நிலைப்படுத்த ஸோ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க இந்த சிட்யூவேஷன் அனலைசிஸ்ல வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து அடுத்தது வந்து இந்த இப்ப டார்கெட் மார்க்கெட் பார்க்கக்குள்ள இப்ப நாங்க அந்த என்ன சொல்றது? இப்ப எங்களுக்கான இருக்க அந்த டார்கெட் என்ன மாரின்னு சொல்லி, அதாவது வந்து எவ்வளோ சந்தை பங்கு அதிகரிக்கும்? எவ்வளோ சந்தை பங்கு குறைவு? அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி 3வது. அதாவது சந்தைப்படுத்தல் தகவல். அதுல தான் வந்து நான் அந்த அதாவது மார்க்கெட்டிங் மிக்ஸ் எலிமெண்ட் அதாவது ப்ராடக்ட் பிரைஸ், பிளேஸ், ப்ரமோஷன் அந்த மாதிரியான மிக்ஸ் எலிமெண்டோட வந்து என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஆ மிங்கிள் ஆகி இருக்குது. அதத்தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது வந்து எஸ்டிபின்னு சொல்லினா செக்மெண்ட் டார்கெட் பொசிஷன் சொல்லி தாங்கன்னா ஐடென்டிஃபை பண்றோம். அடுத்து இந்த மார்க்கெட் எலிமெண்ட்ன்னு சொல்லி சொன்னா, இந்த பிரைஸ், ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரமோஷன் இந்த 4 இருக்கு. இது இல்லாம இன்னும் அந்த பிளேஸ், ஆர்கனைசேஷன், பிளேஸ் அதுகள் எல்லாமே வந்து காணப்படுது. ஸோ இது வந்து சந்தைப்படுத்த தந்திரோபாய கலவைகள வந்து பார்க்கிறது தான் 3வது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில. அடுத்தது வந்து பீசஸ வந்து ஒவ்வொன்றும் என்னென்னதுன்னு சொல்லி. அடுத்தது தான் ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன். அதாவது வந்து இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒரு சந்தைப்படுத்தல் திட்டத்த தயாரிச்சு, அதுக்கான பட்ஜெட்ட வந்து அலோகேஷன் பண்ணக்குள்ள வந்து, அந்த நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். ஓகே. இந்த பட்ஜெட் இதுக்கு எந்தெந்த பட்ஜெட் போகுது. ஸோ சம்டைம்ஸ் அந்த டைம் பட்ஜெட் கூடயா இருந்தா, நாங்க அத எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றோம். அதுக்கு இல்லாட்டி ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் வழி இருக்கா? ஸோ இது எல்லாமே வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைனான்சியல் ப்ரொஜெக்ஷன்ல வந்து பார்க்கணும். அடுத்தது தான் வந்து இம்ப்ளிமென்டேஷன். அப்ப இந்த இம்ப்ளிமென்டேஷன்ல முதலாவது எக்ஸிக்யூட்டிவ் டேட்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ அடுத்தது ரிசோர்ஸ நாங்க அலோகேட் பண்ணணும். டைம்லைன் எந்த குறிப்பிட்ட டைம்க்குள்ள வந்து அந்த ப்ராஜெக்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏதாவது இப்படி இப்படி குளறுபடிகள், இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா, நாங்க அத கதைச்சு அங்க தீர்மானம் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது பிரச்சனைய தீர்வு செய்து கொள்ள முடியும். மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் அதுக்கு பிறகு வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கண்காணிக்கணும். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் ஏதோ இருந்திருந்தா வந்து நாங்க என்ன செய்யணும்? சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து இப்ப மார்க்கெட்டிங் பிளான் கோவிட் டைம்ல போட்டிருப்பாங்க. ஆனா சம்பவம் கேஸ்னால வந்து கம்ப்ளீட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கோவிட் டைம்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து ஒரு அதாவது பிளான் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் வந்து மானிட்டரிங் அண்ட் அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்தது இதெல்லாம் பார்த்தோம்னா தான் கண்ட்ரோல். அதாவது வந்து நாங்க கட்டுப்பாடுன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதாவது வந்து எப்படி நாங்க இந்த சந்தைப்படுத்தல் திட்டங்கள வந்து தந்திரோபாயங்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள வந்து எப்படி கட்டுப்படுத்துறது? ஸோ அத கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் என்ன? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க இங்க வந்து பார்த்தோம். சரியா? ஸோ அடுத்தது வந்து இந்த கண்ட்ரோல்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஃபைனான்ஷியலா இருக்கலாம். கஸ்டமர் சர்வீஸா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், இன்டர் பிசினஸ் ப்ராசஸா இருக்கலாம். இது எல்லாத்துலயும் வந்து கண்ட்ரோல்ன்னு சொல்லி இருக்கு. அதத்தான் வந்து நாங்க பிஎஸ்சின்னு சொல்லி சொன்னோம். பேலன்ஸ், ஸ்கேர் அண்ட் அ அண்ட் அந்த பேலன்ஸ் ஸ்கேர்ன்னு சொல்லி தான் கூட சொன்னோம் பிஎஸ்சி. சரி. ஸோ அப்ப இதுல வந்து ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், அ இன்டர்னல் பிசினஸ் ப்ராசஸ், எஜுகேஷன் அண்ட் லேர்னிங், கஸ்டமர் சேவிங். ஸோ இது இதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க கண்ட்ரோல் வந்து பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ இவ்வளவுதான் நார்மலா இப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து கடைசி ஸ்லைட் ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்தது மார்க்கெட்டிங் பிளானோட கிளாஸஸ் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இனி வேற எதுவும் ஸ்லைட்ஸ் எதுவும் இருந்தா நீங்க ஷேர் பண்ணா நான் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியும்.
ஓகே, ஓகே. தேங்க் யூ.